सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம இப்போ ராமாயணத்திலேயே ரமிக்கணும் அப்படின்னா ராம பக்தி பண்ணணும். அப்போ ராம பக்தி ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு ராம பக்தி அதிகமாக உண்டாகும். அப்போ ராம பக்தி சொட்ட சொட்ட நாம் அனுபவிக்கணும்னா ராமாயணத்தை படிக்கணும் இல்லையா? அப்போது பிற குருமார்களால் வியாக்கியானம் செய்யப்பட்ட எத்தனையோ ராமாயணங்கள் இருக்குது. ஆனால் அவரவர்களுக்கு சொந்த அனுபவமாக இருக்கிற ராமாயணம் தான் அதிக பக்தியை கொடுக்கும். ஸ்வானுபாவம், நம்ம ஸ்வானுபாவமாக பக்தி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ராமாயணத்தில் வியாக்கியானம் ராமாயணத்திலே இருக்குது. ராமாயணத்தில் பக்தி பண்ணுறவங்க வேறு எதையும் கோட் பண்ணக்கூடாது. எந்த புராணத்துலேயும் எதுவும் கோட் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் கிடையாது. அதாவது ஆகமொத்தம் எப்படி அப்படியே கோட் பண்ணால் கூட ராம பக்திக்கு ஹேதுவாக, ராமர் சம்பந்தமாக, ராமரையே முக்கியமாக கொண்டு நாம் பேச வேண்டும். அப்படி பண்ணால் தான் ராம பக்தி விருத்தி அடையும். அந்த ராமன்னா ராமாயணத்தை அப்புறமா வேறு புஸ்தகத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. ராமன்னா ராம 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 அந்த ராமர் சம்பந்தமாக விஷயமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த ராம பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும். அந்த ஏக மனதாக, ஒருமுகப்பட்ட மனதாக ராமாயணத்தில் மூழ்க வேண்டும் என்று நம்ம நினைக்கும் போது திடீர்னு எடுத்தால் இந்த லக்ஷ்மணர் காட்டிற்கு வருவதற்காக ராமரிடத்தில் உத்தரவு கேட்க வரார் இல்லையா? அந்த கட்டம் நம் கண்ணில் பட்டுது. நல்லா புரிஞ்சுங்க. இதற்கு முன்னாடி தான் சீதையானவள் படாத பாடுபட்டா. நான் துக்க மதம் வனம், துக்க மதம் வனம், வனமே துக்கமானது அப்படின்னு சொல்கிறார் ராமர். ஆனால் அவள் கேட்காம, அது ரொம்ப அருமையான ரசம், அது ரசம் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட பக்தி அவள் சீதனுடைய பக்தி பற்றி படிச்சுன்னா அந்த 5 சர்க்கம் அந்த ராமர் கையில் போராடுறா, ராமரை திட்டுறா, ராமரை ஏசி பேசுகிறா, அழறா, உயிரை விட்டுடுவோன்னு கதறா. எப்படிலாம் கதறி அந்த ராமர் பின்னாடி போயிடணும். அந்த அசகாயசூரன், அந்த பகவானுடைய ரூப லாவண்யம், அந்த சந்திரவதனம், அந்த பகவானுடைய ஆஜானுபாகு சரீரம், அந்த பரபிரம்மஸ்வரூபமாகிய அந்த ராமன், அந்த அவரிடத்திலேயே மனசை பறிகொடுத்த சீதையானவள் ஒரு க்ஷணம் கூட அந்த ராமரை விட்டு பிரிய முடியாமல் அப்படி தவிக்கிறாள். எனக்கு அயோத்தியே எனக்கு வனமாயிடும், நீங்கள் என்னை விட்டு போனீங்கன்னா ஒரு க்ஷணம் கூட அடுத்த நிமிஷம் நான் விஷத்தை சாப்பிட்டு உயிரை விட்டுடுவேன், நெருப்பில் விழுந்த உயிரை விட்டுடுவேன்னு சொல்கிறாவும். தூமாட்டிக்கொண்டு உயிரை விட்டுடுவேன், உங்களை பிரிஞ்சு என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது அப்படின்னு கதற அந்த அம்மா. அந்த பக்தி எப்படிப்பட்டது! நாம் இந்த சுகபோக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் ராமர் சொல்கிறார். ஆனால் சுகபோக வாழ்க்கை வந்துச்சுன்னா ராமரையே மறந்துடுறோம் சில பக்தர்கள். ஆனால் சுகபோக வாழ்க்கை கொடுத்தது எதுக்காகன்னா, அந்த சுகபோக வாழ்க்கையை நீ பெருசாக மதிக்கிறியா, ராமரை பெருசாக மதிக்கிறியான்னு. இவள் பிறந்த குலமும் பார்த்தா ராஜகுலத்தில் பிறந்தா, புகுந்த குலமும் பார்த்தா தசரதர் குலம், ராஜகுலத்தில் புகுந்தா, அடிப்படை சக்கரவர்த்தி குலத்தில் புகுந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இவளுக்கு செழிப்புக்கு என்ன குறைச்சல்? இவளே மகாலட்சுமி, அப்படி செல்வ செழிப்பாக இருக்க வேண்டியது தானே.
எது காட்டில் வந்து கஷ்டப்படணும்னா இந்த ராமரை விட்டு, அதுதான் பக்தி. அந்த பக்தி வேணும். ராமருக்காக நான் சிரமப்பட தயாராக இருக்கிறேன். இப்போ நாளைக்கு ஏகாதசி, நாளைக்கு எத்தனை பேர் உணவு சாப்பிடாமல் இருப்பாங்க? ஏன்னா ராமருக்கு பிரியமுள்ள விரதம் ஏகாதசி. அப்போது ராமருக்கு பிரியம்னா நான் கஷ்டங்களை தாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், பசியை தாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கணும் இல்லையா? ஏகாதசி விரதம் அது ராமருக்கு பிடிக்குமாச்சு. எதுக்குன்னா என் உடம்பு ஆரோக்கியத்துக்கோ அல்லது எனக்கு தபஸ் கூடுன்றதுக்காகவோ எனக்கு பக்தி உண்டாகிறதுக்காக இல்லை, ராமருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு. நாளைக்கு ஏகாதசி இல்லையா? அப்படி இருக்கணும். அப்போது ராமருக்கு வந்து நாங்கள் கைங்கரியம் பண்ணணும், ராமருக்கு நான் உதவியாக இருக்கணும். ராமருக்கு இப்போ எத்தனை தடவை ராமநாமம் சொல்லிட்டோம் பாருங்கள், என்னை அறியாமலே எத்தனை தடவை ராமநாமம் சொல்லியாச்சு. அப்போது ராமருக்கு பிரியம் உள்ளவனாக இருக்கணும், ராமருக்கு ஒத்தாசையாக இருக்கணும், ராமருக்கு கைங்கரியம் பண்ணணும், ராமர் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும், ராமர் சன்னிதானத்திலே இருக்கணும், ராமரை விட்டு ஒரு க்ஷணம் கூட விலகிருக்கக்கூடாது, ராமனை மறந்துருக்கக்கூடாது. ராமனை மறந்துருக்கிற இந்த அயோத்திய சுகம் வானம் எனக்கு. காட்டில் துக்கமதம் பண்ணம் துக்கமாக இருந்தால் கூட அது எனக்கு குயில் பாட்டு போல் அந்த யானை கர்ஜனையும் சிம்ம உருமலும் அந்த சிம்ம கர்ஜனையெல்லாம் அவளுக்கு குயில் பாட்டு மாதிரி இருக்குமா ராமர் கூட இருந்துட்டாருன்னா. என்ன அழகாக சொல்கிறாருங்க. அந்த முள்ளு கல் இருக்கிற இடத்துலலாம் வந்து அது பூவை மிதிக்கிற மாதிரி மிதிச்சும் போகலாம். எதுக்குன்னா ராமர் கூட வந்தால் அது பூ மாதிரி இருக்குமா. அவள் கொடுக்குறது ஏதோ இங்கே வந்து அறுசுவை உணவு இருக்குது, ராஜபோகங்கள்லாம் இங்கே சாப்பிட்லாம் அரண்மனையில். அதை விட்டுட்டு என்னிடத்துல வந்தால் அங்கே காய்கனி கிழங்குகள் கிடைச்சா கிடைக்காட்டி போகணும். நீங்கள் கிடைக்கலாம் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் கொடுக்கறது கொஞ்சமானாலும் அது அமிர்தத்துக்கு நிகரானது அப்படின்னு சீதை சொல்கிறான். இந்த பக்தி நம்ம என்னன்னு சொல்கிறது? பகவத் பிரசாதமாக நீங்கள் கடித்து கொடுத்தீங்கன்னா அது எனக்கு அந்த உச்சிஷ்டம் பகவத் பிரசாதமாக கிடைக்கிறது, இந்த அமிர்தத்துக்கு நிகரானது அப்படின்னா சீதையினுடைய பக்தின்னு போனால் நம்ம அந்த சர்க்கத்தில் பாயிண்ட் அப்படியே பதமாக படித்து அனுபவிக்கணும். எப்படி ஸ்லோகமாக படித்து அனுபவிக்கணும். இப்போது சீதையை சமாதானம் பற்றியாச்சு, சீதை ஓகே வரேன்னு சொல்லிட்டா, பகவான் தான் தோத்துட்டார், பக்தை ஜெயிச்சிட்டா. யார்? சீதை. ராம கைங்கரிய நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது நான் வந்தே தீருவேன் அப்படின்னு பிடிவாதம் சொல்கிறேன். பக்தருடைய சௌக்கியத்தை தான் பகவான் விரும்புகிறான். ஆனால் பக்தை என்ன சொல்ல, பகவானுடைய சௌக்கியத்தை தான் பக்தை விரும்புவான். அதுதான் சீதையினுடைய விஷயத்தில் பார்க்குறோம். இந்த அயோத்தியா காண்டத்தில் ராமர் வர வேண்டான்ற, நான் வந்தே தீருவேன்றான். இவ்வளோ பிடிவாதம். பக்தியில் பிடிவாதம் ரொம்ப முக்கியம். நம்ம பக்தி வரல, நம்மளுக்கு தடை வருது, பக்திக்கு தடை வருது அப்படின்னா உடனே விட்டுடுவோம். அப்படி விடவே கூடாது. அப்படி தான் வரும், அப்படி தான் நம்மளுக்கு இடையூறுகள் வரும். அதை தாண்டி தான் ஏன் விஸ்வாமித்திரர் மேன இடத்துல வாங்கி தவசை இழந்துட்டார், திரிசங்குக்கு சொர்க்கத்துக்கு கொடுத்து தவசை இழந்துட்டார், விட்டார் தவசை. பிடிவாதமாக தவஸ் பண்ணி பிரம்மரிஷி ஆகலை. அது மாதிரி தான் ஏற்றம் இறக்கம் வரதான் செய்யும். அதுக்காக துன்பங்கள் வருதுன்றதுனால பகவத் பக்தியை விட்டுட முடியுமா? என் பகவான் எனக்கு அவன்தான் ஸ்ரேயஸ், அவன்தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு தியாக மனப்பான்மை, அந்த திருட விசுவாசம் பகவானிடத்தில் ராமரிடத்தில் வைக்கணும். கஷ்டங்கள் வரும். சீதைக்கு சொல்கிறாரு ராமர், முன்னாடியே சொல்கிறாரு, கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம், நீ சுகவாசியாக இரு, உன் தங்கச்சிகளோட ஊர் மேலே இது மாண்டே சுதிகத்தியோடு அவங்களாம் இருக்காங்களே, உனக்கு கொஞ்சம் பொழுது போகும் அவங்களாம் இருந்தால், என் கூட வந்து நீ என்ன பண்ண போகிற? அந்த காட்டில் வந்து நீ ஒரு பெண்ணாச்சே, நீ எப்படி கஷ்டப்பட போகிற அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறார், தலைப்பாடாக சொல்கிறார். கேட்கல. எந்த கஷ்டம் எப்படி இருந்தாலும் நான் உங்களோட தான் இருப்பேன், உங்கள் தர்மத்தை தான் நான் கடைப்பிடிப்பேன், சகதர்ம ஜரீதவ அப்படின்னு சாயேவ அப்படின்னு ஒரு நிழல் போல் உன்னை பின்தொடர்ந்தோன்னே எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாரு, அதை தான் கடைப்பிடிப்பேன்னு நம்மளுக்கு பிடிவாதமாக இருக்கிறான். இந்த பக்தியை நினைக்கும் போது, அந்த சீதையை நினைக்கும் போது நம்மளுக்கு ராம் பக்தி எப்படி வராமல் இருக்கும்? அப்படி இருக்கணும். சரி, நம்ம சீதையை பற்றி பேசணும்னா அது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகிடும். அதெல்லாம் இப்போ வேண்டாம். இப்போ நம்ம அதை முடிஞ்சாச்சு, சீதையை சம்மதம் கொடுத்துட்டார் ராமர். இப்போ வந்து லக்ஷ்மணரை பற்றி பேசுவோம். லக்ஷ்மணர் பக்தியை பற்றி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாசலில் யார் இருக்கிற? லக்ஷ்மணர் தானே இருக்கார். சீதையே இவ்வளோ பாடுபட்டாலே ராமரோட வரத்துக்கு, அப்போ நமக்கெல்லாம் பகவான் சம்மதிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் தேம்பி அழறார். கண்களில் கண்ணீர் மல்க, நம்மளை விட்டு போயிடுவானா பகவான்? நம்மளை விட்டு போயிடுவாரா? பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ண முடியாதா? நித்திய சேவை செய்வதற்காகவே நான் அதுக்குன்னே அவதாரம் பண்ணி கூட வந்தேனே ஆதிசேஷன். எப்பொழுதும் பகவான் விட்டு பிரிய மாட்டேனே. என்ன பகவான் இப்போ லக்ஷ்மி மகாலட்சுமியாக சீதைக்கே இந்த நிலைமைன்னா வரத்துக்கு இவ்வளோ பாடுபட்டானா, இப்போ நாமளும் போராடினோமா?
அவர் கேட்குற பதில்லாம் சொல்லி போராடி அவர் அழ வச்சு நம்ம கஷ்டப்படுத்தி அப்புறமா தான் நம்ம சம்மதிப்பாரா, இல்லாட்டி சம்மதிக்க மாட்டாரா, நம்மளை விட்டு பகவான் போயிடுவாரான்ட்டு இவருக்கு என்னென்னா பலவிதமான குழப்பங்கள் இவருக்கு லக்ஷ்மணருக்கு. ஐயோ நம்ம அண்ணன் சீதையே அழைச்சிட்டு போக மாட்டேன்றாரு, அந்த சீதையே இவ்வளோ போராடுறான், இப்போ நம்மளை அழைச்சிட்டு போக மாட்டாரா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப அழுதுனே இருக்கார். ஏன்னா இந்த ராஜ்ய அயோத்திய சௌக்கியம் அவருக்கு பகவான் இல்லாத சௌக்கியம், இது நரகத்துக்கு துல்லியமான சௌக்கியம். இது சௌக்கியமே இல்லை, நரகம். பகவான் இல்லைன்னா, ராமர் இல்லைன்னா இந்த வாழ்க்கை இந்த சௌக்கியமான இந்த அயோத்திய ராஜ்யமானது நரகத்துக்கு சமமாக நினைக்கிறார் லக்ஷ்மணர். ஊர் மேலேயே கூட பிடிக்கலன்றார். என் ராமண்ணாவுடைய சேவை, ராமண்ணா அந்த ராமண்ணாவுடைய கைங்கரியத்தில் தன்னை முழுமையாக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனாக அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. ஏன் லக்ஷ்மி, எந்த லக்ஷ்மி இருந்தால் பக்தி லக்ஷ்மியை அதிகரிக்க செய்யக்கூடியவர் லக்ஷ்மணரை நினைச்சா. லக்ஷ்மி வர்த்தனான்னா நமக்குள்ள பக்தி லக்ஷ்மி அதிகமாக வளருமா, அது பக்தி செழிப்பு, அந்த செழிப்பு தான் லக்ஷ்மி. அந்த செழிப்பு நமக்குள்ள, அந்த பசுமையான பக்தி நமக்குள்ளே அதிகமாக பெருகுமா. அதனால தான் அந்த லக்ஷ்மண சுவாமியை நினைக்கணும். அதனால தான் இப்போ லக்ஷ்மணருடைய பக்தி நம்ம எடுத்துட்டோம். அப்போ அந்த லக்ஷ்மண சுவாமி எடுத்தவொடனே அது வந்தது, அதுக்குன்னு எடுத்துக்கல, அது திறந்தவொடனே புஸ்தகம் திறந்தவொடனே லக்ஷ்மணருடைய பக்தி வந்தது. அதை பார்ப்போம், அப்படியே பொறுமையாக பார்ப்போம். அந்த ராமர் என்ன பண்ண போகிறார் போயின்னா, ஒன்றும் அங்கே போங்க சுகபோகம்லாம் ஒன்றும் அனுபவிக்க போகிறதில்ல, அங்கே காட்டில் நல்லா அறுசுவை உணவெல்லாம் சாப்பிட போகிறதில்ல, காய்கனி கிழங்கு தான். அந்த கொசுக்கள் கடிக்க, பாம்புகளோட ராட்சச கூட்டங்கள் இருக்கக்கூடிய ரத்தக்காய் ரணக்காய் பட போகிறார் பின்னாடி லக்ஷ்மண சுவாமி. பின்னாடி துன்பம் தான் பட போகிறார். அந்த துன்பத்துக்கு தான் ஆசைப்படுறார் லக்ஷ்மண சுவாமி. அது ராம கைங்கரியமாக அந்த துன்பத்தை அனுபவிக்கணும், உயிரையே இழக்க போகிறாரு லக்ஷ்மண சுவாமி ராமருக்காக. பின்னாடி பார்க்க போகிறோம். அதுக்காக இவ்வளோ போராடுறாரு. அதுக்காக அந்த ராமர் பின்னாடி ஓடணுன்னு லொங்குன்னு ஓடணுன்ட்டு அலையிறாரு. யார்? லக்ஷ்மண சுவாமி. இல்லை அண்ணா நீ போய்ட்டு வாண்ணா, நான் காட்டில் தான் கஷ்டப்பட முடியாதுண்ணா, அப்படி தானே இன்றைக்கி இருக்கிற தம்பிமார்கள் சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி இருக்கிற தம்பிமார்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன். அந்த பகவானுடைய ரூப லாவண்யத்தில் மயங்கிடாதரா. அவன் ஆஜானுபாகம் மன்மதன் போல கோடி மன்மத லாவண்யனாக அந்த ராமச்சந்திரமூர்த்தி அழகான அவனுடைய ரூபத்தை பார்த்து மயங்கிடாத. உலகத்தை ஆள்வதற்காக கௌசல்யா ஒரு பிள்ளையை பெற்றாள் என்றால் சுமித்ரா சொல்கிறா, லக்ஷ்மணா அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கென்றே ஒரு பிள்ளையை பெற்றேனடா உன்னை அப்படின்னு சொல்லி சுமித்ரையை கட்டி ஆலிங்கனம் பண்ணி முச்சு முகர்ந்து, இந்த ராமன் தான் உனக்கு தந்தை, இந்த சீதை தான் உனக்கு தாய் அப்படின்னு சொல்லி அனுப்ப போகிறான். எந்த கஷ்டம் வந்தாலும் ராமரை நீ விட்டுடாத, அவனுக்கு முன்னாடி நீ உயிரை விட்டுடு அப்படின்னு தான் சுமித்ரா சொல்ல போகிறான். அதுதான் இங்கே லக்ஷ்மணரும் சொல்ல போகிறார். அப்படியேப்பட்ட லக்ஷ்மண சுவாமி, லக்ஷ்மணர் ராம பக்தியில் நம்பர் 1. ஏன்னா சீதை கூட பிரிஞ்சிட்டா, ஆனால் லக்ஷ்மணர் ராமரை விட்டு எங்கேயும் பிரிஞ்சதாகவே இல்லை. ராமண்ணா 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 ராமண்ணா. அப்போது ஏன்னா அந்த ராம பக்தியில் அவ்வளவு திளைக்கத்தில், அந்த ராமர் பக்தியில் என்ன சௌக்கியம் இருக்குது, அது என்ன தான் இருக்குது நம்ம பார்த்துடலாமே. அப்போது நமக்கு பக்தி வரல, இந்த பக்தர்களாகிய லக்ஷ்மண சுவாமியுடைய பக்தியாவது நம்ம வர்ணிக்கலாமே. அது எப்படி தான் பக்தி பண்ணுறாரு பார்க்கலாமே. இந்த சரித்திரத்தை படித்தா தானே, இந்த ராமாயணத்தில் அந்த சரித்திரத்தை ராமருடைய லக்ஷ்மணருடைய அந்த கேரக்டரை படித்தா தானே நம்மளுக்கு புரியும். அவர் கோபப்படுறாரு, ஆத்திரப்படுறாரு, அவசரப்படுறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய பக்தி எத்தகையது, யாருக்காக ஆத்திரப்படுறாரு அவசரப்படுறாரு? ராமருடைய நன்மைக்காக, ராமருடைய திருப்திக்காக. ராமர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடிக்கிடுவார். அவர் ஆதிசேஷன் தான், சீர்றவர் தான். ஆனாலும் ராம பக்திக்காக, எல்லாமே ராம் பக்திக்காக. அந்த கோபமும் ராம் பக்திக்காக, அடக்கமும் ராம் பக்திக்காக. தன்னுடைய தியாகங்கள்லாம் கூட மனைவி தியாகம் பண்ணுறது, அயோத்தியா செல்வத்தை தியாகம் பண்ணுறது, ராஜசௌக்கியங்களை தியாகம் பண்ணுறது, அம்மா அப்பாவை தியாகம் பண்ணுறதெல்லாம் கூட ராம கைங்கரியத்துக்காக. தன் ஆடை ஆபரணங்கள்லாம் தியாகம் பண்ணி மறுவரி உடுத்தி கொள்வது ராம கைங்கரியத்துக்காக. நான் எந்த வேஷம் வேணாலும் நான் போடுவேன். ஆனால் மொத்தம் ராம திருவடியில் என் சேவை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பக்தி லக்ஷ்மணருடைய பக்தி. அந்த ஆழமான பக்தியை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதை நம்ம ஓரளவு பார்க்கலாமே. இப்போ இந்த கட்டத்தில் பாருங்கள், அதாவது சர்க்கம் 31வது சர்க்கம்,
அப்போ லக்ஷ்மணனை அனுமதித்தது அப்படின்னு அர்த்தம். ஏவம் சுத்வாது சம்வாதம் லக்ஷ்மண பூர்வமாகத பாஷ்பபத்யா குலமுக சோகம் சோடும் அசக்னுவன்னு. அப்போ சீதாராமர்களுக்கு இடையே நடந்த சொற்போரை முன்னரே அவ்விடத்திற்கு வந்துவிட்டிருந்த லக்ஷ்மணன் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது சீதை சம்மதமாகிறது எவ்வளோ போகிறான்ன்றது நேரில் பார்த்துட்டார். கண்களில் கண்ணீர் ததும்ப அப்படி தேம்பி தேம்பி அழுதார். பொங்கி வரக்கூடிய கண்ணீரை அடக்கி கொண்டு அது அழுதுண்டு, நம்மளை அழிச்சும் போக மாட்டாரோ, நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படின்ற பயம் உள்ள குழப்பம். ராமன் நான் வந்த உடனே திருவடியை கெட்டி பிடிச்சிட்டார். திருவடியை விட்டு எனக்கு வேறு கதியே கிடையாது ராமன்னா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியாக பிடிச்சிப்பார். காலில் சாஷ்டமாக விழுந்து அதை திருவடியை கட்டி பிடிச்சிப்பார். எனக்கு சம்மதம் கொடுக்காம உங்கள் திருவடியை நான் விடமாட்டேன் அப்படின்னு அழறார். அந்த கண்ணீரால் பாதத்தை அலம்புறார் லக்ஷ்மண சுவாமி. ராம கைங்கரியத்துக்கு அப்படி ஆசைப்படணும், பகவத் கைங்கரியத்துக்காக பேச பாருங்கள். ரங்குடந்தனால லக்ஷ்மணன் சகோதரரின் திருவடிகளை இறுக பிடித்து கொண்டான். புகழ்மிக்கவரான சீதையையும் மிகவும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் ராமனையும் பார்த்து சொன்னார். திடீர்னு என்ன அழுக குரலில் கேட்குதுன்னு சீதை வெளியே ஓடி வந்தோடனே சீதையும் பார்த்து ராமனையும் பார்த்து ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணி அப்போ ராமரை பார்த்து சொல்கிறார் லக்ஷ்மண சுவாமி. பிராதுஸ் சரணோ காடம்னா இருக்க கட்டி பிடிச்சிருந்தாராம் அந்த திருவடிகளை. ராம சரணங்களே கதின்னு எப்படி ராமர் பாதுகை தம்பி கட்டி பிடிச்சிருந்தார் யார்? பரதன். அந்த திருவடிகளில் என்ன தான் சௌக்கியம் இருக்கும்? திருவடிகளை பிடிச்சிட்டா பகவான் மறுக்கவே முடியாது. அவையும் சர்வபூதேப்பியோ ததாம்பியத விரதம் மம. அவளை காப்பாற்றுறது விரதமாக கொண்டவர் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது சொல்கிறார், பிராது சரணௌ காடம் நிபித்திய ரகுநந்தனக. லக்ஷ்மணன் ரகுநந்தனன் தான், ராமர் ரகுநந்தன் தான். இதில் எந்த ரகுநந்தனன் சொல்கிறாரு தெரியல. இங்கே லக்ஷ்மண ரகுநந்தனன் சொல்கிறார், ரகுகுல திலகம். அப்படியேப்பட்ட லக்ஷ்மண சுவாமி அந்த திருவடியை கெட்டியாக பிடிச்சிட்டார். ஏன் நம்மளாம் அப்படி கெட்டியாக பிடிச்சணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போது அந்த பக்தி காடம் நிபீட்டிய ரகுநந்தன சீதாம் உவாச்சாதியசா ராகவம் ச மகாவிரதம். மிகவும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் ராமன். மகாவிரதம் என்ன மகாவிரதம்? பக்தர்களை கைவிடுவதில்லை என்ற மகாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தான் அவர் ஹாலில் போய் இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தாராம் லக்ஷ்மண சுவாமி. மகாவிரதத்தை கையாண்டிருக்கார். இப்போ என்னென்னா பல அர்த்தங்கள் சொல்லலாம். இங்கே என்னென்னா காட்டுக்கு கிளம்பி வர்றது, சத்தியத்தை அப்பாவை சத்தியத்தில் நிலைக்க செய்யறதுன்றது மகாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார் சத்தியவிரதன். அதனால் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். தான் சொல்ல வார்த்தையும் கடைப்பிடிப்பேன், கைகை இடத்துல கொடுத்த வார்த்தை கடைப்பிடிக்கிறதுன்ற சத்தியம்ன்ற விரதத்தை மேற்கொண்டார் அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா நேரடியான அர்த்தம் என்னன்னா, தன் திருவடிகளை பற்றி கொண்டவர்களை கைவிடாமல் இருப்பது என்ற மகாவிரதத்தை கொண்டிருக்கிறார். அப்படி தான் நேரடியான அர்த்தம். இங்கே பார்த்தா இப்போதைக்கு இந்த சூழ்நிலைக்கு பார்த்தா அவையும் சர்வபூதத்து ததாம்பியத்து விரதம் மம அப்படின்னு சொல்கிறேன். அப்படியேப்பட்ட தவாஸ்மிதி என்னை சார்ந்தவனாக ஆயிட்டானா அவனை கைவிரதில்லை அப்படின்றது மகாவிரதமாக கொண்டு இருக்கிறார் இல்லையா? அந்த விரதத்தினால அந்த பக்தனை கைவிட போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் பரீட்சை பண்ணுவார். லேஸில் கிடைச்சிட்டா பகவானாக இருக்க மாட்டார். அவர் அப்பா அவர் சுலபமாக சம்மதிச்சிட்டார், நம்மளுக்கு எப்படி வேணால் பக்தி வந்துடும். அப்படி கிடையாது. கொஞ்சம் பரிசோதிக்கணும். அந்த பக்தியை ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக பண்ணுறது பகவான். ஏன்னா கொஞ்சம் வேணான்னு சொல்லும்போது இன்னும் பக்தி அதிகமாகும். அந்த பக்தியை திருடப்படுத்துறதுக்காக பகவான் சில பிடிவாதங்கள் பண்ணுவோம். சீதைக்கும் அப்படி தான் பண்ணுறார், லக்ஷ்மணருக்கும் அப்படி தான் பண்ணுறார். அப்போது ஆனால் உள்ளுக்குள்ளே என்னன்னா லக்ஷ்மணன் வராமல் போயிட்டு போகிறான்ன்றது தான் பயம். லக்ஷ்மணன் அழிச்சும் போகணுன்றது தான் அவருக்கு ரொம்ப நோக்கமே. லக்ஷ்மணன் இல்லாமல் ராமரை விட்டு லக்ஷ்மணன் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டார்ன்றது அது இருக்கட்டும். ஆனால் லக்ஷ்மணன் விட்டு ஒரு க்ஷணம் கூட ராமரால் இருக்க முடியாது. அது முதல் புரிஞ்சுக்கணும். பகவான் பக்தரிடத்தில் வச்ச பக்தி வசத்தியா, பக்தர்கள் பகவானிடத்தில் வச்ச பக்தி வசத்தியான்னு கேட்டால் பகவான் பக்தரிடத்தில் வச்ச பக்தி தான் வசத்தி. அவன் ஒரு பக்தனை தன் பக்தனை ஆகணும்னு நினைக்காம இந்த பக்தன் அந்த பகவானை நினைக்க முடியாது. புரிஞ்சுக்கணும்.
அப்போ இங்கே பார்த்துங்க, காடம் இருக்க கட்டிப்பிடிச்சன்றதுனால மகாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிற எந்த விரதம்? பக்தர்களை சம்ரக்ஷணம் செய்வது என்பதை பெரிய விரதமாக மேற்கொண்டிருக்கிற மகாவிரதமாக அது. அந்த விரதத்தின்படி அவனை குளிர கடாட்சிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. லக்ஷ்மணா எழுந்துரு, என்ன தான் அவனுக்கு வேணும் அப்படின்ட்டு. நீ தான் வேணும், வேறு யார் வேணும்? ராமர் தான் வேணும். பக்தர்கள் என்ன கேட்பாங்க? தூய பக்தர்கள் செல்வா ஐஸ்வர்யம்னா நான் அயோத்தியில் இருந்துட்டுனே, அது வேண்டாம். ராமர் தான் வேண்டும், ராமர் தான் வேண்டும், ராமர் தான் வேண்டும், ராமர் தான் வேண்டும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்றது தான் அவருக்கு வேணும். அப்போது பார்த்து சொல்கிறார், அதாவது பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி பேச வர்றாரு பாருங்கள் லக்ஷ்மண சுவாமி. இதுக்கு முன்னாடி எப்படி பேசினார்? அந்த ராமருடைய திருவடிகளை பார்த்து, அந்த ராமருடைய முகத்தை பார்த்து ஒரு க்ஷணம் பார்க்காம இருந்துட்டா என் உயிரே பிரிஞ்சிடும் தசரதை சொன்னார் இல்லையா? அந்த கௌசல்யை கூட சொல்கிறா, அந்த உன்னுடைய ரூபலாவண்யத்தை பார்த்துட்டு அதை தியானத்தில் தான் பார்க்க முடியுமா, இப்போது நேரில் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேற இருந்த மரம் போல் விழுந்தா. யோசிச்சு பாருங்கள், அந்த ராமருடைய தர்சனம், அந்த ராமருடைய அழகு, ராமருடைய குணம், ராமருடைய நாமம், ராமருடைய புகழ், அவன் தசகாயஸ்வரன், அவனுடைய சன்னிதானம், அவருடைய சாநித்தியம், இதெல்லாம் அதிகமான மகிழ்ச்சியை, ரம்யத்தை கொடுக்கக்கூடியது, அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படியேப்பட்ட ரூபலாவண்யமுடைய அந்த ராமரை ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்கு எந்த பக்தர்களாலையும். அயோத்தியாவாசிகள் இவங்களாம் கூட பிறந்தவர்கள், பெற்றெடுத்தவர்கள்லாம் இருக்கட்டும், கௌசல்ய தசரதெல்லாம். ஆனால் அயோத்தியாவாசிகள் தினமும் பார்த்து கொண்டிருந்த ராமர் மேலே ஆகர்ஷணம் அதிகமான, அதாவது ஒரு மானை தன்னுடைய வலையினால் அந்த மானை தன் இஷ்டத்துக்கு இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரி தன்னுடைய மாயா வலையினால் அந்த மோகிக்கு செய்யக்கூடியவனாக அந்த ராமச்சந்திரமூர்த்தி மோகனனாகி அவன் எல்லாரையும் தன்னுடைய அழகுனால, தன்னுடைய திவ்ய சௌந்தரியத்தினால, அப்படிப்பட்ட தன்னுடைய குணங்களால் எல்லா அயோத்தியாவாசிகளும் அப்படியே கட்டி இழுக்க போகிறான். எது வரைக்கும்? நான் சரையன் நதிக்கரை, தமசா நதிக்கரை வரைக்கும் இழுத்துன்னு போகிறான் அவன். ஆனால் வாயளவில் போன்றானே தவிர பகவான். ஆனால் இந்த ஜனங்க அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் பின்னாடி ஓட போகிறாங்க, லொங்குன்னு ஓட போகிறாங்க, வயசானவங்களாம் ஓட போகிறாங்க ராமர் பின்னாடி. அப்படியேப்பட்ட ராம பக்தி அப்படின்னா இங்கே பாரு லக்ஷ்மண சுவாமி அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவரால் பிரிஞ்சிருக்க முடியுமா? அதான் சொல்கிறார், இருக்க கட்டி பிடிச்சுட்டார் அந்த திருவடிகள். காடம் ச பிராதுச்சரணௌ காடம் நிவேத்திய ரகுநந்தன சீதாம் உவாச்சாதி யசா ராகவம் ச மகாவிரதம். அப்போது என்ன சொல்கிறேன்னா, எதிகந்தம் கிருதா புத்திர் வதம் வனம் மிருக கஜாயுதம் அகம் துவானு கமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரஹா. பார்த்தீங்களா? விலங்குகளும் யானைகளும் நிறைந்த காட்டிற்கு செல்வது என்று உறுதியான முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால், தங்களுக்கு முன்னே அதுக்கு முன்னாடி அந்த யானை அடித்து என்னை வதம் பண்ணனா என்ன வதம் பண்ணிட்டோம், அந்த விலங்குகள் சிங்கம் புலி என்னை அடித்து சாப்பிட்டோம், என்ன அடித்து சாப்பிட்டோம், என்னை மீறி தான் உங்களுக்கு ஆபத்து வரும். அந்தளவுக்கு நான் உங்களை முன்னே இருந்து நான் பாதுகாப்பேன், வில்லும் கையமாக இருந்து அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார். என் ராமன், என் பகவானுக்கு நான் ரட்சகனாக இருப்பேன், என் பகவானை காப்பாற்ற வேண்டியது என் கடமை அப்படின்னு ராமன் நான் காப்பாற்ற ராம அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார் பாருங்கள். உறுதியான முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் முடிவை நான் மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் முடிவுக்கு நான் ஒத்துழைப்பேன். எப்படின்னா, தங்களுக்கு முன்னே கையில் வில்லேந்தியவனாக நான் தங்களை பின்தொடர்ந்து காட்டிற்கு வருவேன். அகம் துவா அனுகமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரஹ. தனுசை தரித்து கொண்டு அந்த வனத்தில் உங்களுக்கு முன்னாடி போய் அந்த யானை, சிங்கம் இவைகள்லாம் அடித்து தம்சம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆபத்து வராதபடி நான் பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு சேவகம் செய்து கொண்டு இருப்பேன் அண்ணா ராமண்ணா. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வராதபடி உங்களுக்கு உதவியாக இருப்பேனே தவிர உங்களுக்கு உபத்திரவம் கொடுக்க மாட்டேன், என்னை அழிச்சிட்டு போகணும்னா அப்படின்னு சொல்கிறார். எப்படிலாம் பேசுகிறாரு பாருங்கள். இதெல்லாம் அந்த நான் உயிரை கூட தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன் உங்கள் கைங்கரியத்துக்காக அப்படின்னு, அதாவது உங்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்துக்காக என் உயிரையும் தியாகம் பண்ண தர்றேன். அது மட்டும் இல்லை, அப்படியே நல்லா உல்லாசமாக அப்படியே நீங்கள் போய் கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு பறவைகள் எல்லாம் நான் காண்பிப்பேன். விலங்கு கூட்டங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் அந்த 40 சூழப்பட்ட பல இடங்களில் உள்ள காடுகளில் என்னுடன் நீங்கள் சுற்றி வரப்போகிறீர்கள். உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பேன், உங்களுக்கு சௌகரியத்தை உண்டு பண்ணக்கூடியவனாகவும் நான் இருப்பேங்கண்ணா. அந்த காடுகளில் பறவைகள், மிருகங்கள் உள்ள காடுகளில் என்னோடு நீங்கள் சஞ்சரிக்க வேண்டும், உங்களோடு நான் சஞ்சரிக்கணும்.
மயா சமேதோ அரண்யானி பகுனி விசரிஷ்யசி பக்ஷிபிர் மிருகயூதச்ச சங்குஷ்டானி சமந்ததः. பறவைகளாலும் விலங்கு கூட்டங்களாலும் நாற்புறத்திலும் சூழப்பெற்ற பல இடங்களில் உள்ள காடுகளில் என்னுடன் கூட சுற்றி வரப்போகிறீர்கள். முடிவே எடுத்துட்டார் லக்ஷ்மண சுவாமி. நீங்கள் என்ன அனுமதிக்கிறீங்களோ அனுமதிக்கலாம், கண்டிப்பாக நீ என்னை சுற்றி தான் வரப்போகிறீங்கப்பா அப்படின்னே சொல்கிறாரு டைரெக்டாக. ஏன்னா இப்போ அனுமதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி 2 தடவை அனுமதி கொடுத்துட்டாராம். அதாவது நான் காட்டுக்கு கிளம்புறேன், அதாவது என்ன சொல்கிறார், பரதன் சத்ருகன் இங்கே இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லும்போது, அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து லக்ஷ்மணரை வந்து கூட சேர்த்து லக்ஷ்மணர் இங்கே இருக்க போகிறாருன்னு அப்படின்றத சொல்லலையாம். அதனால் நான் காட்டுக்கு போகிறேன், சீதை இடத்துல சொல்லி கொண்டு நான் கிளம்புகிறேன் அப்படின்ட்டு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர மறைமுகமாக ராமன் இல்லைன்னா லக்ஷ்மணன் இல்லை, லக்ஷ்மணன் இல்லை ராமன் இல்லை, அது ஒரு அர்த்தம். ஆனால் அந்தரங்கமான மனசில் நீங்கள் என்னை அழிச்சும் போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த சங்கல்பம் எனக்கு தெரியும் அப்படின்றது ஒரு அர்த்தம் லக்ஷ்மண சுவாமிக்கு. அதனால் இங்கே அனுமதி கொடுத்து விட்டீர்கள் நீங்கள் அப்படின்னு பின்னாடி ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதுவும் சொல்கிறார், மயா சமேதோ அரண்யானி பகுனி விசரிஷ்யசி பக்ஷிபிர் மிருகயூதைச்ச சங்குஷ்டானி சமந்ததः. இந்த ஸ்லோகம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பகவான் சம்பந்தம், ராம சம்பந்தம் பெற்றால் பகவான் தரிசனம் பண்ண போகிறான் இல்லை, பகவானை தரிசனம் பண்ண போகிறதே அந்த பறவைகள்லாம் என்ன பாக்கியம் பெற்றவை, அந்த விலங்குகள்லாம் பகவானே உங்களை தரிசனம் பண்ண போதே, என்னோட நீங்கள் சஞ்சரிக்க போகிறீர்கள், நம்மை பார்க்க போகிறது அவைகளெல்லாம், அந்த காடு வனத்தில் உங்கள் பாதம் படப்போகிறது, அவைகளெல்லாம் என்ன புண்ணியம் பெற்றவை. இப்படி ரசிக்கணும். இந்த இடத்துல பகவான் நமக்கு குருவாக இருந்து இந்த இடத்துல இப்படி ரசிக்க வைப்பான், இப்படி புரிஞ்சுக்கணும். அந்த பறவைகள் விலங்கு கூட்டங்கள்லாம் 4 புறத்திலும் சூழப்பட்ட பல இடங்களில் உள்ள காடுகளில் என்னுடன் கூட சுற்றி வரப்போகிறீர்கள். அவள் சுற்றி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வனங்கள்லாம் உங்கள் பாதம் பட 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 அவை சாணித்தியம் மிகுந்தவையாக. ஒன்றும் இல்லை, தாடகா வனம் தாடகை அழித்த பிறகு அது குபேரப்பட்டினமாக மாறிச்சு. அது எப்படி மாறிடுச்சு, அது எப்படி மாறி இருக்குன்னா, பகவானுடைய சாணித்தியம் மாற்றத்தினாலே அந்த வனம், அந்த காடானது ஒரு தோட்டம் மாதிரி, அழகான பூந்தோட்டம் மாதிரி ஆகிப்போச்சான், அழகான பழத்தோட்டம் மாதிரி ஆகிப்போச்சான். அது குபேரப்பட்டினமாக மாறி போச்சான். அந்த இடத்துல வால்மீகி வர்ணிக்கிறார் பாலகாண்டத்தில். பகவான் பாதம் பட்டதுன்னா அந்த இடம் செழிப்பு நிறைஞ்சதாகிடும். பகவான் கடாட்சம் பட்ட உடனே உன்னுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாக போக போகிற அந்த பறவைகள்லாம் என்ன பாக்கியம் பெற்றது, அந்த மிருகங்கள்லாம் என்ன பாக்கியம் பெற்றது, அந்த வனமானது உங்கள் பாதம் பட என்ன பாக்கியம் பெற்றது. அப்படியும் என்னோடு நீங்கள் சஞ்சரிக்க போகிறீர்களே, அவைகளெல்லாம் பாவனமாக்க போகிறீர்களே, என்னோட சஞ்சரிக்க எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா, உங்கள் கைங்கரியம் செய்கிற பாக்கியம். அவைகள்லாம் உங்களை எதிர்க்குமா, உங்களை பார்த்தாலே இப்படியாப்பட்ட. ஏன்னா பின்னாடி அதுக்கு முன்னாடியே சீதை சொல்கிறா, அந்த மிருகங்கள்லாம் வந்து உங்களை எதிர்க்காது, அவைகள்லாம் இப்படியாப்பட்ட ரூபத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அது பிரமிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மிருகங்கள்லாம் உன்னை நான் எப்படி காப்பாற்றுவோம் நீங்கள் சொல்லலாமா அப்படின்ட்டு சீதை முன்னாடி சொல்கிறேன். அதை படித்து போகும்போது தான் அது நமக்கு புரியும். ஏன்னா இது பரபிரம்ம ஸ்வரூபம் இந்த ராமச்சந்திரமூர்த்தி. இதை பார்த்த உடனே தன் ஆத்மாவே பார்த்த மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த மிருகங்கள்லாம், அந்த பறவைகள்லாம், பகவான் வந்திருக்கானே, இங்கே பகவான் வந்திருக்கானே. ஏன்னா அயோத்தியாவாசியில் ஒரு பறவை கூட இறை தேட போகலையாம். ஏன்னா தன் ஆத்மஸ்வரூபமாகிய பகவானை விட்டு பிரிஞ்சு தன் குஞ்சு பட்சிகளுக்கு இறை தேட போகலையாம். தான் பட்னியாக இருக்குது, தன் குஞ்சு பட்சிகளாக இறை கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்லையான்னா அது கொடுக்கலையா. ராமர் பிரிவினால் தன் ஸ்தம்பிச்சு போச்சான் அந்த பறவை பட்சிகள்லாம். மரங்கள்லாம் வேர்பிடுங்க முடியாமல் வேர் ஊன்றி இருக்கிறதுனால ராமர் பின்னாடி போக முடியலையே அப்படின்னு சாஞ்சி கொடுக்குதான் அந்த மரங்கள்லாம். அந்த ராமர் மேலே அவ்வளோ பிரியம். அந்த குதிரைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதே, யானைகள்லாம் பிளிர்கிறது, சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறதே, நாங்களாம் ராமர் பின்னாடி போக முடியலையே அப்படின்னு யானை பிளிர்தான், குதிரை கணைக்குதான், அப்படி கதறதான் எல்லாமே ஜீவராசிகள்லாம். அந்த ராமருடைய ரூபலாவணியத்தில் ராமருடைய அழகில் சொக்கி போய் அந்த ராமரை பார்க்குறதுக்கு ஐயோ நம்மளால் பார்க்க முடியல, வனத்தில் இருக்கிற குதிரைகள், யானைகள், சிங்கம், புலி அவைகள்லாம் தரிசனம் பண்ண போகுதே, அவைகள்லாம் என்ன பாக்கியம் பெற்றன அப்படின்னு இங்கே வர்ணிக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, அதான் விஷயம்.
ஏன்னா அயோத்தியாவாசிகள்லாம் அப்படி தான் ஏங்கினாங்க ராமர் பிரிவு. அப்போது அந்த ராமரை பிரிவில் ஏங்கினாங்க, அங்கே ராமரை பார்க்குறவங்க ஏங்க போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அப்படியே அவைகள்லாம் பார்த்து அப்படியே கொழுபொம்மை மாதிரி ராமருடைய தரிசனத்தில் அப்படியே பரபிரம்ம ஸ்வரூபமாக அப்படியே மகா தேஜஸ்வியாக பிரகாசிக்க போகிற தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட போகிறாங்க. அப்போது நாதான் அழைக்க போகிறாங்க, பகவான் அப்படியே வணங்கி ஸ்தோத்திரம் பண்ண போகிறாங்க. அது பின்னாடி அரண்ய காண்டத்தில் பார்க்கலாம். அப்படின்னும் போது இந்த காடுகள்லாம் என்ன பாக்கியம் பெற்றது, உங்கள் பாதங்கள் பட நீங்கள் உங்களை தரிசனம் பண்ண இந்த பறவைகள் அல்லவா பாக்கியம் பெற்றவைகள், இந்த விலங்குகள் அல்லவா பாக்கியம் பெற்றவைகள். அதை தான் இங்கே மறைமுகமாக வர்ணிக்கிறேன், அதை புரிஞ்சுக்கணும். மயா சமேதோ அரண்யானி பகுனி விசரிஷ்யசி பக்ஷிபிர் மிருகயோதைச்ச சங்குஷ்டானி சமந்தத. அப்போது அவைகளுக்கு விகார புத்தி இருந்தாலும் அந்த விலங்குகளுக்கெல்லாம் அது அஹிம்சா பிரதிஷ்டை. அது என்னென்னா அந்த விலங்கு புத்திகள்லாம் மாறி அவைகள்லாம் சாத்வீகமாக பகவத் கடாட்சம் பட்டவுடனே, அதுவும் ரிஷிகள் இருக்கிற ஆசிரமத்தில் அஹிம்சா பிரதிஷ்டை, அவைகள்லாம் சாதுக்களான மிருகங்களாக மாறப்போகுது. பகவானுடைய தரிசனம் பார்த்ததுனாலே மாரிசன் என்பவன் கூட சாதுவாக மாறி ஒரு ஆசிரமம் கட்டிட்டு ரிஷிகளாக இருந்து ராமநாமத்தை தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணுறான். ராமநாம பீதினாலே தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மாரிசன் சாதுவாயிட்டான். ராமனுக்கே புத்திமதி சொல்ல போகிறான். அப்போ ராமருடைய தரிசனம் மாற்றத்தினாலே எத்தனை பேர் மாறி இருக்காங்க. ராமர் பாதத்தொழினால் அகலி பாபத்தை போக்கினவளாக சிறந்த பதிவிரதையாக மாறலையா? அப்போ ராமரால் அந்த ஒரு காடே தாடகா வனமே சுபதர்சனமாக குபேரப்பட்டணமாக மாறலையா, தோட்டமாக மாறலையா? அப்போ ராமர் போராடலாம் பவித்திரமானது, மங்களமானது, சுபதர்ஷனான்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். நீ உன்னுடைய தர்சனமே, உன்னை தரிசனம் பண்ணாலே அங்கே சுபம் மங்களம் உண்டாயிடுமே அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த தாடகா வனத்தில் படித்து பாருங்க தெரியும். சுபதர்ஷனான்னு பதம் இருக்குது. பகவத் தர்ஷனமே சுபத்தை கொடுக்கக்கூடியது. உன்னுடைய பார்வையே மற்றவங்களுக்கு சுபத்தை கொடுக்கக்கூடியது, அப்படி அர்த்தம் சுபதர்ஷனா. பல விதங்களில் அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது சொல்கிறேன் அதான் சொல்கிறேன். அடுத்தது சொல்கிறாரு, உங்களோட நான் சஞ்சரிக்க போகிறேன் வனங்களில். அப்படி மிருகங்கள் எதிர்த்தா அவைகள்லாம் நான் வேட்டையாடுவேன். அப்படி அவைகள்லாம் எதிர்க்க போகிறதில்ல, அவைகள்லாம் உங்கள் தரிசனத்தினால மெய்மறந்து போக போகிறது அப்படின்றது அர்த்தம். அங்கே வதம் பண்ணுறேன்னு சொல்லலை. இந்த மிருகங்கள்லாம் உங்களுக்கு தீமை விளைவிச்சா நான் முன்னாடி வில்லும் கைமா போவேன். ஆனால் அந்த மிருகங்கள்லாம் நான் உங்களை பார்த்துட்டு சஞ்சரிக்கும் போது அவளை வதம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவைகள்லாம் உன்னை பார்த்து பிரமிச்சு அவைகள்லாம் அந்த மிருக சுபாவம் உங்களை விட்டு போயிடும். அவைகள்லாம் தன் ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சிடும். ஏன்னா அந்த பரமாத்மாவே நீ தானே. உன்னை தரிசனம் பண்ண உடனே அவர்கள் திவ்ய நிலை அடைந்து விடுவார்கள். அங்கே அஹிம்சா பிரதிஷ்டை உண்டாயிடும். அடுத்து சொல்கிற தேவ லோக கிரமணம் நான் அமரத்வம் அகம் வர்ணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமியே நத்வயா வினா. தாங்கள் உடன் இல்லாது போனால் நான் மட்டுமே சொர்க்கலோகத்தில் வாழ்வதையோ தேவநிலை அடைவதையோ அல்லது உலகங்களுக்கும் அதிபதியாக இருப்பதையோ விரும்ப மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார். அதாவது என்னென்னா, அப்போ இந்த அயோத்தியா பட்டண சௌக்கியத்தை, இந்த அயோத்தியாவாசம், இந்த ராஜ சௌக்கியத்தை நான் விரும்புவேன் அப்படின்னு அர்த்தம். தேவலோகத்தை அமராவதி பட்டணத்தில் அப்சர சூழல் டான்ஸ்லாம் நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு இந்த ஊர்மிளையினுடைய சௌக்கியமோ அல்லது இந்த மனைவி சௌக்கியமோ அல்லது இந்த அயோத்தியாவாசியில் உள்ள அறுசுவை உணவு சாப்பிட்றதும் பஞ்சமெத்தையில் படுக்கிறதும் அதுவாக எனக்கு சௌக்கியத்தை கொடுக்கும். நான் ராஜகுமாரன் தான், ஆனால் எனக்கு தேவலோகமே எனக்கு பிடிக்காது உங்களை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சிருந்தா அப்படின்னு ந தேவலோக ஆக்கிரமணம் ந தேவலோகாக்கிரமணம் ந அமரத்வம் அகம்பிரணே ஐஸ்வர்யம் பாபி லோகானாம் காமையே நத்வயா வினா. இதுதான் பதம், இதான் பக்தி. உங்களை பிரிஞ்சு தேவலோகம் எனக்கு சுவைக்காது. தேவனாவே நான் இந்திரனாவே மாறினாலும் அந்த இந்திரனாக இருந்து நான் அனுபவிக்கிறத எனக்கு விரும்ப மாட்டேன். நீங்கள் இல்லாமல் போயிட்டா, அல்லது எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்குன்னா அதுவும் எனக்கு வேண்டாம். பிரம்மலோக பதவியும் வேண்டாம். நான் எதுவுமே விரும்ப மாட்டேன். சிவலோக பதவி வேணுமா, பிரம்மலோகம், எதுவுமே நான் விரும்ப மாட்டேன். உங்கள் திருவடியில், உங்கள் சாயலில், உங்கள் பக்கத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு லக்ஷ்மண சுவாமி ஆசைப்படுறாரு. இந்த ஸ்லோகம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஐஸ்வர்யம் கூட நான் விரும்ப மாட்டேன். ஈஸ்வரனாக இருக்கிறது கூட நான் விரும்ப மாட்டேன். ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே நத்வயா வினா. இந்த பக்தியை பாருங்கள். அப்போ ராமன் நாடத்தில் லக்ஷ்மண சுவாமி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள்.
நாமெல்லாம் அல்ப செல்வம் வந்தாவே ஒரு வேலையை இன்றைக்கி ராமாயணம் கேட்கணும், ராமபக்தி பண்ணணும், ராமநாமம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த ராமரை நினைக்கிறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லி நாம் அதாவது பகவானை கூட மறந்துடுவோம். ஆனால் பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு உத்தியோகத்தை விட முடியல நம்மளால். அதானே முக்கியமாக தோணுது. ஆனால் சொல்கிறார், அமராவதி பட்டணம் கிடைச்சா கூட, சொர்க்கலோக சௌக்கியம் கிடைச்சா கூட நான் அதை விரும்ப மாட்டேன். அது போல் இந்த அயோத்தியா வாச சுகத்தையை நான் விரும்புவேன் அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார். அந்த பக்தி எப்படி இருக்குது பாருங்கள். நாமெல்லாம் பக்தர்களா இல்லை லக்ஷ்மண சுவாமி பக்தரா? யோசித்து பாருங்கள். கஷ்டத்தில் நான் உங்கள் கூட பங்கேற்பேன்னு சொல்கிறார். உங்களுக்கு முன்னாடி வெல்லும் கைமா செல்வேன், ராட்சர்கள் வந்தால் எதிர்பட்டு முன்னாடி நான் அடிப்பேன், உங்களை பாதுகாப்பாக வச்சுருப்பேன். என் உயிர் போன பிறகு தான் அப்புறமா என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் என் உயிரை பணையை வச்சு உங்களை காப்பாற்றுவேன். ஆனால் சுகம்னு வந்தபோது இந்த எப்படிப்பட்ட சௌக்கியத்தை நான் மயங்க மாட்டேன். ஆனால் எதுக்கும் பயப்படவும் மாட்டேன். எதிராளிகள் வந்தால் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இவ்வளோ பெரிய சௌக்கியங்கள் எவ்வளோவுமே கிடைச்சாலும் அதுக்கு நான் மயங்க மாட்டேன். உங்களை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட என்னால் இருக்க மாட்டேன் அப்படின்றார். அதான் லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனா. இந்த பக்தியை பாருங்கள். ஏவம் புருவான சௌமித்ரிஹி வனவாசாய நிச்சிதா ராமேண பகுபி சாந்த்வைஹி நிஷித்த புனரப்பிரவீத்து. இவ்வளோ சொல்லியும் கூட இவ்வாறாக வனவாசம் செய்ய நிச்சயம் செய்து பேசிக்கொண்டே போன சுமித்ரையின் மைந்தனை பல வழியிலும் சமாதானம் பற்றி, அப்பா ரொம்ப அவசரப்படாதப்பா, நீ ஏன்பா வந்து கஷ்டப்பட போகிற, இங்கே இருந்து நாட்டை பாதுகாத்துக்கோ. ஏன்னா பரதன் சத்துக்கணும் இல்லை, இப்போ யாருமே நானும் நீயும் போயிட்டோம்னா அவன் அப்பாவுக்கு ஆறுதல் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க, கௌசல்யமாக ரொம்ப கஷ்டப்படுவா, நீ இருந்தால் யாராவது ஒரு புள்ள இருக்கணும்பா, அதனால் நீ இருப்பா அப்படின்ட்டு எவ்வளோ சமாதானம் பல விதத்தில் சமாதானப்படுத்துகிறார். ஆனால் லக்ஷ்மணர் சம்மதிக்க மாட்டார். சமாதானப்படி காட்டிக்கு வருவதில் ராமன் அவனை தடுத்ததும் அவன் மறுபடியும் கூறினான், தாங்கள் என்னை காட்டிற்கு வருவதற்கு முன்னரே நீங்கள் அனுமதி, ஏன் என்னை பழசி போக மாட்டேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் முன்னாடி அனுமதி கொடுத்துட்டீங்களே, நான் எப்படாப்பா அனுமதி கொடுத்தேன்? நீங்கள் வந்து தசரகளை சொல்லும்போது என்ன சொன்னேன், கைகேயம்மா சொல்லும்போது நான் சீதை இடத்துல கௌசல்யம்மா சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி, லக்ஷ்மணத்தை சொல்லிவிட்டு போகிறேன், சர்ப்பனை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலையே. அப்போ என்னை மட்டும் அங்கே கணக்கில் சேர்க்காதனால அப்போ என்னை அழிச்சு போகிறது தான் அர்த்தம் இல்லையா? அது ஒரு விதம் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அந்தரங்கத்தில் நீங்கள் என்ன அழிச்சு போகணுன்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது அந்த அபிப்பிராயம் எனக்கு தெரியும் அப்படின்றது தான் மெயினான அர்த்தம். அதான் சொல்கிறேன், என்னை அழிச்சு போது நீங்கள் சம்மதித்து விட்டீர்கள், ஆனால் ஏன்னு தெரில நீங்கள் சோதிக்கிறீங்க, என்னை அழிச்சு போக மாட்டேன்ட்டு இப்படி பிடிவாதம் பண்ணுறீங்க, இப்படி பல காரணங்கள் சப்பக்கட்டு கட்டுறீங்க, பல காரணங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அனுமதி விட்டீர்கள், அப்புறம் இப்போது ஏன் என்னை தடுக்கிறீர்கள்? எப்படியும் நீங்கள் என்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டீங்க, என்னை பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியாது, என்னாலே உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, அப்படின்னும் போது என்னை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாருங்க. யாருமே சொல்கிறார், அனுஜாதஸ்ய பவதா பூர்வமேவ யதஸ்மியகம் கிமிதானி புனரிதம் கிரியதே மே நிவாரணம். அதுக்காக தானே ஆதிசேஷனாக இருந்தது அவங்க பின்னாடி. படுக்கை நின்றால் கொடையாகவும், உட்கார்ந்தால் ஆசனமாகவும், படுத்தால் உங்களுக்கு படுக்கையாகவும் கட்டிலாகவும் நான் இருக்கக்கூடியவன். அப்போ என்னை எப்பொழுதும் என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சே இருக்க மாட்டீங்க அப்படின்னும் போது உன்னை அழைச்சும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்திலேயே ஆதிசேஷன் ஆகி நீங்கள் உன்னை அழைச்சும் போக போகிறேன்ட்டு முடிவு கட்டிங்க, நீ தான் என் கூட எப்போதும் துணையாக இருக்க போகிறீங்க அப்படின்னு வைகுண்டத்தில் பேசிக்கிறது பொழுது அதுதான் இங்கே சொல்கிறாரு போல இருக்கு. அதான் இங்கே சொல்கிறார், போய் என்னை முடிவு கட்டினா உன்னை வனவாசத்தில் நீ தான் எனக்கு கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே நீங்கள் முடிவெடுத்துட்டீங்களே, வைகுண்டத்திலே நம்ம பிளான் போடுறது தானே, அந்த பிளான் படி தான் நம்ம நடக்க போகிறோம். இதுதான் உண்மையான ரகசியம். அப்போ பிளான் போடுறது தானே. அப்போ ஏற்கனவே முடிவெடுத்துட்டீங்களே, முடிவெடுத்துருந்தா தானே என்னை அவதாரம் பண்ண சொன்னீங்க, நான் உங்களோட அவதாரம் பண்ணேன், ஆதிசேஷன் ஆகிய நான் உங்களுக்கு அவதாரம் பண்ணேன். எதுக்காக? நான் ராவண வதத்துக்காக. அப்போ ஏற்கனவே எல்லாம் தீர்மானித்த பிறகு இப்போ தண்டுவில் தடைப்படுத்துறீங்க, வேணான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பேசியிருந்தால் நம்ம வைகுண்டத்துலேருந்து வந்தோம் பூலோகத்தில் அவதாரம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்ல, அனுஜாதஸ்ச பவதா பூர்வம்னா எது? எப்போ பூர்வம்? வைகுண்டத்தில் இருக்கும்போது நம்ம பேசின்னு வந்தது தானே. என் கூட நீ தான் காட்டில் இந்திரஜித்தெல்லாம் வதம் பண்ணணுண்டாப்பா, சூர்பனக்கு காது முக்கெல்லாம் நீ தான் அறியணும்
அப்படின்னு பேசின்னு வந்தது தானே. அப்புறம் இப்போ மட்டும் இப்போ என்ன தடை பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ இப்போ நான் அழணும், அப்போ என்னை அழ வச்சு பார்க்கணும் நீங்கள். சீதை மாதிரி நீங்கள் என்னை அழ வச்சு பார்க்கணும். அப்புறமா சரி சும்மா சொன்னேன், உன்னை பரீட்சை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்போ நானே சொல்லணும். அது நீ கொஞ்சம் பிடிவாதம் பண்ணாதான் நானாக உன்னை எப்படி அழைச்சிட்டு போகிறது, நீ உறுதியாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி பரீட்சை பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறமா நீங்கள் என்ன அவசியம் போகணும். எதுக்குண்ணா இதெல்லாம்? அதெல்லாம் வேண்டாம். நான் உறுதியாக இருக்கிறேன், உங்களை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேன். சீதையோ நானும் 2 பேரும் உங்களை விட்டு பிரிஞ்சால் நான் உயிரை விட்டுடுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சீதையை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறாரு லக்ஷ்மண சுவாமி. பின்னாடி சொல்ல போகிறாரு. சீதையை புருஷாகாரமாக முன்னாடி வைக்கிறார். ஆனால் சீதையை சப்போர்ட் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னு ராமர் என்ன அழிச்சும் போனோம் அப்படின்றதுக்காக. அப்பாருங்க, அனுஜாதஸ்சபவதா பூர்வமேவ யதஸ்மியகம் கிமிதானிம் புனரிதம் கரியதே மே நிவாரணம் கிமிதம் மே நிவாரணம். எதுக்காக என்னை தடுக்கிறீர்கள் அப்படின்று சொல்கிறாரு. ஏன் என்னை தடுக்கிறீர்கள் இப்போது அப்படின்ற? எப்போதே அனுமதித்து விட்டீர்கள். பூர்வம் முன்னாடியே, எப்போ வைகுண்டத்திலே அங்கேயே பேசின வந்தது தானே நம்ம ராவண வதத்துக்காக அப்படின்னு அர்த்தம். பகவான் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு லாக் போடுறாரு பார் லக்ஷ்மண சாமி. அப்புறம் சரி ஓகே, நான் அனுமதி கொடுத்தது சரி ஓகே இருக்கட்டும். இன்னொரு காரணம் சொல்கிறார். வேறு என்னென்ன காரணம் சொன்னாலும் இல்லைப்பா நீங்கள் சௌக்கியமாதிரி அங்கே இது காட்டில் வனம்லாம் கஷ்டம் அப்படின்றது சீதை முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போயே அவர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொன்னால் பிரயோஜனப்படுவார். ஏன்னா நான் வில்லும் கையுமா மிருகங்களுக்கு நடுவில் உங்களை பாதுகாப்புன்னு சொல்கிறான். அவ்வளோ அசகாய சொல்கிறேன். இவனை பயமுறுத்த முடியாது. மிருகங்களை காட்டி ராட்சங்களை காட்டி பயமுறுத்த முடியாது. அதை சொன்னால் இவன் நிற்க மாட்டான் இல்லையா? ஏன்னா தன் உயிரை பணைய வச்சு என்னை காப்பாற்றுறது துணிச்சிட்டான். அப்படிப்பட்ட இவங்களை செல்லுபடி ஆகாது இந்த பாட்சா. எது மிருகங்களை காட்டிடுறேன். ஆனால் இன்னொரு காரணம் காட்டுறாரு. இந்த காரணம் ரொம்ப முக்கியமான காரணம். என்ன காரணம் காட்டுறாருன்னா, இது அதான் சொல்ல வீக்னஸ் பாயிண்ட்டை பார்த்து அடிக்கிறார். ஏன்னா லக்ஷ்மணர் முன்னாடி என்ன சொன்னார்? அந்த பரதனை கொன்னுடுவேன், அந்த கைகையை கொன்னுடுவேன், அந்த தசரதரை கொன்னுடுவேன், யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வராங்களோ எல்லோரையும் நான் வதம் பண்ணிவிடுவேன், ராமன் அவன் ராஜ்யத்தில் ஸ்தாபிச்சுடுவேன், ராமன் அவனுடைய சொத்தை பிடுங்கணும், அந்த ராஜ்யத்தை பிடுங்கணும், யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? கௌசல்யா அம்மா சுமித்ரையும் வேலைக்காரி போல் இருக்கிறது நான் சம்மதிக்க மாட்டேன், நான் விட மாட்டேன். இவரில் இவன் கைகை இது மாதிரி அதிகாரம் பண்ணுறான், ஆணவமாக இது பண்ணுறான்னு சொன்னால், எப்போ எங்களெல்லாம் தாழ்த்துறான்னு சொன்னால், கௌசல்யம்மெல்லாம் அடிமைப்படுத்துகிறான்னு சொன்னால் அவங்கள விட்டு வைக்க மாட்டேன், சிறையில் பிடிச்சி தள்ளிவிடுவேன், இல்லாட்டி வதம் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக வராங்களோ விஸ்வாமித்திரர்லேருந்து கற்ற வித்தையெல்லாம் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்லாம் முன்னாடி சொன்னார் இல்லையா? இப்போ அந்த விஷயத்தை வச்சே இப்போ பேசுகிறாரு பாருங்கள் ராமர். என்ன பேசுகிறாருன்னா, ஆமாம்ப்பா நீ சொல்கிற மாதிரி கைகை அம்மா, நீ இப்போ நம்ம 2 பேர் காட்டுக்கு போயிட்டோம்னா கைகை அம்மா அவருடைய ஆட்சி, அவன் புள்ளியும் கைகை அம்மா பேசி தான் கேட்பான் பரதன் சத்ருகுணன் 2 பேரும். சத்ருகுணன் பரதனுக்கு அடங்கினவன் அப்படின்னும் போது அப்போ கௌசல்யம்மா நிராதரவாக விட்டுருவாங்களப்பா. அப்போ பரதன் காப்பாற்ற மாட்டானே, பரதன் நல்லவனோட கைகை பேச்சு கேட்டுன்னு அமைதியாக இருந்துருவானே. அப்போ தாயை கௌசல்யை காப்பாற்றணுன்னா நீ தானப்பா கூட இருக்கணும், நீ இருந்தால் தான் தைரியமாக சமாளிக்க முடியும் அப்படின்னும் போது இது இங்கே அழகாக சொல்கிறார் பாருங்கள். யதர்த்தம் பிரதிஷேதோ மே கிரியதே கந்துமிச்சதா ஏததிச்சாமி விஜ்ஞாதம் சம்சயோயம் மமானக. மாசற்றவரே தங்களுடன் லக்ஷ்மணர் சொல்கிறார், மாசற்றவரே தங்களுடன் வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிற என்னை எந்த காரணத்தால் தாங்கள் தடுக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் என் மனத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியிருக்கிறது. ஆன்ம பிரகாசம் வீசும் ராமன் தனக்கு முன்னால் 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவனும் தனக்கு முன்னதாகவே காட்டிற்கு செல்ல ஆயத்தமாகி விட்டவனுமான லக்ஷ்மணனை பார்த்து பின்வருமாறு கூறுறேன். அண்ணா எதுக்காக என்னை விட்டு போகிறேன்னு அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. என்ன தான் காரணம்ண்ணா? உங்கள் காரணம் தான் என்னண்ணா? நான் தான் சொல்கிறேண்ணா, நான் உயிருக்கு பயந்தவன் கிடையாது, எந்த சௌக்கியம் முக்கியம் இல்லை, உங்கள் கைங்கறி தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் திருவடியை பிடிச்சிட்டுனேன், வேறு என்னென்னா காரணம் அப்படின்ட்டு கைகூப்பி கேட்குறார். யதர்த்தம் பிரதிஷேதோமே கிரியதே கந்துமிச்சதை ஏததிச்சாமி விஜ்ஞாதம் சம்சயோயம் மமானக. ஒரு சகோதரனத்தில் பேசுகிற மாதிரி பேசலை, பகவானிடத்தில் கைகூப்பி பேசுகிற மாதிரி பேசுகிறாருங்க. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி பரபிரம் பகவானிடத்தில் அப்படி பேசுகிறார் கைகூப்பி கொண்டு. என்னை ஏன் தடுக்கிறீங்கன்னா என்னை அழைச்சி போங்க அப்படின்ட்டு அப்படி பேசுகிறார். எனக்கு சந்தேகம் தோன்றியிருக்கிறது, என் மனதில் ஒரு சந்தேகம் தோன்றியிருக்கிறது. அப்போது கைகூப்பி கொண்டு அப்போது தனக்கு முன்னதாகவே காட்டிற்கு கிளம்பி விட்டவனாகிய
யார்? ராமர் காட்டுக்கு ஒன்றும் கிளம்பல, அதுக்கு முன்னாடி இவர் ரெடியாகிறாராம் லக்ஷ்மண சுவாமி. பிரார்த்தனை செய் ஆயத்தமாகி விட்டணுமா லக்ஷ்மணனை பார்த்து பின்வருமாறு கூறினார். நீ மிகவும் ஒட்டுதலுடைய அன்பன், அறவழியில் நடப்பவன், வீரதிரன், எப்பொழுதும் நேரான வழியில் செல்பவன், அன்பிற்கு உரியவன், உயிருக்கு நிகரானவன், கட்டுப்பட்டு நடப்பவன், சகோதரன், என்னுடைய நண்பனும் கூட. வார்த்தையை அப்படியே கொற்றார் பத்தியா ராமர். லக்ஷ்மணரை எவ்வளோ உயர்வாக வச்சுருக்கார் பாருங்கள். அதனால்தான் எப்படி அன்பாக பேசுகிறார் பாருங்கள். இதெல்லாம் உண்மை தான். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த பாசத்தை கட்டி வைக்க முடியல, அதை வெளியே கொட்டிட்டார் ராமர். ஆனால் ஒரு காரணத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் இங்கே பாருங்கள். ஸ்னிக்தோ தர்மரதோ வீர சததம் சத்பதே ஸ்திதா பிரிய பிராண சமோ வஸ்யோ. ஆஹா, என் உயிருக்கு சமமானவன் நீ, அவ்வளோ பிரியமுள்ளவன் நீ எனக்கு அப்படின்றார். பிரிய பிராண சமோ வஸ்யோ பிராதாச்சாபி சகாச்சமே, எனக்கு நண்பனும் கூட, என் நண்பனாக இருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியவன். என்ன சகோதர முறையாக நம்ம பழகிறோம், நண்பர்கள் போல அல்லவா, அவ்வளோ நெருக்கி அவ்வளோ சந்தோஷமாக உல்லாசமாக இருந்தோம் நாம் சின்ன வயசுலேருந்து. அப்படிப்பட்ட பிரியமுள்ள நண்பரான் யார்? லக்ஷ்மண சுவாமி. இதெல்லாம் ராமர் சொல்கிறார். ஆனால் அவர் நண்பனாக பழகுவார் தோல் மேல் கைப்பட்டு. ஆனால் லக்ஷ்மண சுவாமி என்றைக்கும் தாசனாக தான் இருப்பாராம். அவர் கைகூப்பி கொண்டு எப்பொழுதும் இவோடு கைகூப்பி கொண்டு தான் இருக்கிறார். கைகூப்பி கொண்டு அதான் சொல்கிறார். எதத்தம் பிரதிஷேதோமே கிரியதே கந்தமிச்சது எதிச்சும் ததோ அப்ரவின் மகாதேஜ ராம லக்ஷ்மண அக்ரதः ஸ்திதம் பிராக் காமினம் வீரம் யாச்சமானம் கிருத அஞ்சலிம்னா கைகூப்பி கொண்டு பிரார்த்தனை செய்கிற அந்த லக்ஷ்மணரை பார்த்து, நீ என் சகா அல்லவா, என் கைகூப்பி வணங்கலாமா அப்படின்னு சொல்லி, அதுவும் பிரியமுள்ள சகா அல்லவா, என் உயிருக்கு நிகரானவன் அல்லவா அப்படின்லாம் சொல்கிறார். என் நண்பன் அல்லவா நீ அப்படின்லாம் சொல்கிறார். எனக்கு ரொம்ப நெருக்கமுள்ள அப்படிப்பட்ட வினயமுள்ள ஸ்னிக்தனாச்சே, தர்மரதா தர்மத்திலே பிரியமுள்ளவனாச்சே, நீ வீரனாச்சே, சததம் சத்பதே ஸ்திதா எப்பொழுதும் நேரான வழியில் சாத்விகமான வழியில் நடப்பவனாச்சே, செல்வனாச்சே அப்படின்னு சொல்லி அன்பிற்குரியவனாச்சே அப்படின்ட்டு அழகாக அவனை சமாதானப்படுத்துகிறார். அவன் ஏன்னா லக்ஷ்மணர் காட்டுற பாசத்தை பார்த்து கைகுப்பி கொண்டு இப்படி அழகத்தை பார்த்து என் ராமன்னா கூட வரும். இந்த பக்தியை பார்த்து பகவான் புகழாமல் இருக்க முடியல, அப்படி கொட்டிடுறார். எத்தனை பதங்களில் லக்ஷ்மண சுவாமி புகழறார். தர்மரதரான், ரொம்ப ஸ்னிக்தமானவரான், வீரனா, சததம் சத்பதே ஸ்திதவான், பிரியமானவரான், பிராணசமமா, வஷ்யோ பிராதா சாபி சகாச்சேமே அப்படின்ற என்னுடைய கட்டுப்பட்டு நடப்பவன் நீ, எனக்கு வசப்பட்டு நடப்பவன், என் இஷ்டத்துக்கு ஒரு பொழுதும் ஒரு நாள் கூட என் வார்த்தையை மீறினதே கிடையாது, நீ அப்படி கட்டுப்பட்டு நடப்பவன் நீ. அது மட்டும் இல்லை, என் சகோதரன், என்னுடைய நண்பனும் கூட அப்படின்னு சொல்கிறார். சகாச்சமே அப்படின்றார். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். லக்ஷ்மண சுவாமி எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறார் ராமர். அந்த பக்தன் பகவான் மனசில் இடம் பிடிக்கணும், அந்தளவுக்கு நடந்துக்கணும், அந்தளவுக்கு பகவான் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். பகவான் பேச்சு பகவானுக்கு பிடிக்காதுன்னா அந்த விஷயம் செய்யக்கூடாது. நம்மளுக்கு என்ன தான் கோபம் வந்தாலும், லக்ஷ்மணரோட நம்ம கோபக்காரன் நம்ம, ஆனால் பகவானுக்கு அந்த கோபம் எல்லாம் பிடிப்பட்ட கோபம் தான் ராமருக்கு பிடிக்கலன்னா அதை செய்யவே மாட்டாராம். அப்போ எந்த அளவுக்கு நண்பனாக அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னா, அவர் எந்த அளவுக்கு பகவானுக்கு நெருக்கம் ஸ்னிக்தா, அவ்வளோ நெருக்கமுள்ளவனாக பகவானுக்கு பிரியமாக நடந்திருப்பார். யோசிச்சு பாருங்கள், பகவானுக்கு எப்படி அந்த அளவுக்கு கைங்கரியம் பண்ணியிருப்பார் பாருங்கள். எவ்வளோ பிரியத்துக்கு வந்து நடந்தவர். அப்போ எப்பொழுது ஹிருதயத்தில் ராமச்சிந்தனையை தவிர, ராம தியானத்தை தவிர, ராம கைங்கரியத்தை தவிர, ராம நாமத்தை தவிர வேறு எதுவும் அவர் அறிய மாட்டார் லக்ஷ்மண சுவாமி. அப்படி ராம பக்தியில் திளைச்சவர். அப்படிப்பட்ட பியூரிஃபிகேஷன், அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆத்மா லக்ஷ்மண சுவாமி. அதுதான் இங்கே சொல்கிறார். மயாத்திய சக சௌமித்ரே துவயி கச்சதி தத்வனம் கோபரிஷ்யதி கௌசல்யாம் சுமித்ராம்பா யசஸ்வினிம். லக்ஷ்மணா, நீ இப்போது என்னுடன் வந்துவிட்டால் இங்கே இருக்கும் கௌசல்யா தேவியையும் கீர்த்திமிக்கவளான சுமித்ரையும் யார் பொறுப்புடன் கவனித்துக் கொள்வார்கள்? அபிவர்ஷதி காமரிய பர்ஜன்ய பிருதிவிம் இவ ச காமபாச பர்யஸ்தோ மகாதேஜ மகீபதி சஹி ராஜ்யமிதம் பிராப்ய நிருபஸ்ய ஆஸ்வபதே சுதா துக்கிதானம் சபத்னீனாம் ந கரிஷ்யதி சோபனம். எப்படி மேகம் ஏராளமான நிலத்தின் மேல் மழை பொழிந்து மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறதோ, அப்படி குடிஜனங்களின் தேவைகளை கண்டறிந்து நற்காரியங்களை வரம்பில்லாமல் செய்து வந்த மகாதேஜஸ்வியான மன்னர்
விரும்பிய வரத்தை கொடுப்பது என்ற வலையில் சிக்கிக்கொண்டு, அதாவது கைகையினுடைய பாசத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு விரும்பிய வரத்தை கொடுத்துட்டு மாட்டி நிற்கிறார்ப்பா. அதனால் அவராலையும் காப்பாற்ற முடியாது கௌசல்யமா சுமித்ரையும். ஏன்னா அவரே கைகைக்கு வசப்பட்டவர் இல்லையா? ஆனால் அஸ்வபதியின் குமாரத்தியான கைகையானவள் இந்த ராஜ்யத்தை அடைந்ததும் துயரத்தில் மூழ்கியிருக்கும் சக்கலத்திகளுக்கு நல்லதை செய்ய வாய்ப்பு இல்லைப்பா. தன் சக்கரத்தில் ஆகிய சுமித்ரைக்கும் கௌசல்யையும் நிச்சயமாக கொடுமைப்படுத்துவா. தன் வேலைக்காரர்கள் மூலமாக அவமானப்படுத்துவா நிச்சயமாக. அப்போ இதெல்லாம் சகித்து கொள்ள முடியாதுப்பா. அப்போ லக்ஷ்மணா நீ இருந்தால் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கணுமா கௌசல்யம் சுமித்ரையும்? உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் கஷ்டப்படணுமா? ஏன்னா தசரதரால் தடுக்க முடியாதுடா. தசரதரே இவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர். நீயே சொல். ஏன்னா இது யார் சொல்கிறது? ராமர் சொல்கிறார். ராமர் ஏன் சொல்கிறாரு? ராமர் தான் இல்லை தர்மாத்மா, அவர் சத்தியத்தை மீற மாட்டார், தசரத உத்தமர், தசரன் மேலே குறை சொல்லாத அப்படின்னு சொன்னவர் தானே லக்ஷ்மண சுவாமிகள். ஆனால் இப்போ ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா லக்ஷ்மணன் அப்படி சொன்னான். அவர் காமத்துக்கு மயங்கி கைகை வசப்பட்டு அப்படி வரத்தை கொடுத்துட்டாருனா, அதனால் புத்தி மயங்கி அப்போல இருக்கிறாரு. அதனால் அவரை சிறையில் போட்டுடணும், இல்லைன்னா அவர் சண்டைக்கு வந்தால் நான் அவர் கை பார்த்துருவேன் இப்படின்லாம் சொல்கிறான் லக்ஷ்மணன். அந்த வார்த்தையே இப்போ திருப்பி போட்டு லக்ஷ்மணர் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு அதே ஆயுதமாக பயன்படுத்துகிறார். இப்போ புரியுதா? அது மட்டும் இல்லை, அடுத்தது சொல்கிறாரு, அரசாட்சியை அடைந்துவிட்ட பரதனும் கைகையின் பிடியில் சிக்கியிருப்பதால் ஆழமான துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் கௌசலையும் சுமித்ரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டாரனோ என்னவோ அப்படின்றார். 14வது ஸ்லோகம். ந ஸ்மரிஷ்யதி கௌசல்யாம் சுமித்ராம் ச சுதுக்கிதாம் பரதோ ராஜ்யம் ஆசாத்திய கைகேயாம் பர்யவஸ்தித. அந்த பரதன்லாம் கொடுமைக்காரன் அப்படின்லாம் சொன்னவர் இல்லை. இதெல்லாம் லக்ஷ்மணர் முன்னாடி சொன்ன வார்த்தை தான் இப்போ திருப்பி சொல்கிறார். அந்த பரதன் சரியாக பாதுகாக்க மாட்டான்ப்பா. ஏன்னா அம்மா பேச்சு கேட்டு இந்த கௌசல்யையும் சுமித்ரையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவங்களை நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்க மாட்டான் பரதன். அதனால் பாதுகாக்க மாட்டானோ, அவனை நினச்சி கூட பார்க்க மாட்டானோ, கைகை வசப்பட்டு இருப்பான் அவன் அம்மா பேச்சு கேட்டேன்னு அப்படின்லாம் ராமர் சொல்கிறார். அப்போது இதெல்லாம் யார் சொன்னதுன்னா முன்னாடி ஆமாம் பரதன் கொடுமைக்காக, பரதன் ராஜ்யத்துக்கு ஆசைப்படுறான், அவனுக்காக தானே இந்த கைகை வாங்கி கொடுத்த ராஜ்யத்தை. ஆனால் பரதனை ஒரு கை பார்த்துருவேன், பரதனை நான் வாதம் பண்ணிவிடுவேன் சண்டை போட்டு அப்படின்லாம் லக்ஷ்மணன் முன்னாடி கொக்கரிச்சார் இல்லையா? அதை வச்சே இப்போ தாக்குறாரு. ஆமாம்ப்பா, கைகை வசப்பட்டு அவனும் சுமித்ராமா கௌசல்யமும் பார்த்துக்க மாட்டான்ப்பா, அதனால் நீ கூட இருந்தனா நீ பார்த்துக்கலாம், அதனால் நீ இங்கே இரு அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்கிறார் ராமர். ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள் லக்ஷ்மண சுவாமி, அருமையாக பதில் சொல்லுவார். அப்போ அப்படி பேசினார்ல, ஆனால் பரதன் அப்படி செய்ய மாட்டான்னா. யார் லக்ஷ்மண சுவாமி சொல்ல போகிறாரு, பரதன் அப்படி செய்ய மாட்டானா, பரதன் தர்மாத்மானா அப்படிலாம் யாரும் கொடுமைப்படுத்த மாட்டான், அவன் தட்டி கேட்பாருண்ணா கண்டிப்பாக. அப்போ ஏன் அன்றைக்கி பரதன் கெட்டவன் சொன்னேன்? சொன்னேன்ல, ஆமாம்மா சரி அப்படி வந்தால் எதிர்த்து வந்தால் நானும் என் வெளி பதம் பாத்திரம் நான் தண்டிச்சிடுவேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ எப்படி? அப்போ சரி, அப்போ தண்டிச்சிடுவேன்னா அப்போ நீ இங்கே இருக்க வேண்டியது, என் காட்டுக்கு வரப்போகிறேன். நோ, அப்படி இல்லைன்னா அப்புறம் மாற்றி பேசுகிறாரு. என்னென்னா கௌசல்யம்மா இருக்காங்கல்ல, அவங்க நிறைய கிராமங்கள்லாம் கொடுத்து மக்கள் எல்லாம் வசப்படுத்தியிருக்காங்கன்னா அந்த மக்கள் கௌசல்யம்மா காப்பாற்றிப்பாங்க. கௌசல்யம்மா தன்னையே காப்பாற்றி சக்தி உண்டுன்னா அவங்க நிறைய கிராமங்கள்லாம் கொடுத்து நிறைய பேர் தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் மக்கள் காப்பாற்றுவாங்கண்ணா, அதை பற்றி கவலை இல்லைண்ணா, ஆனால் நான் கூட வருவேண்ணா அப்படின்ற லக்ஷ்மண சுவாமி. அப்படியே மாற்றி பேசுகிறாரு. மொத்தம் ராமர் கைங்கரியத்தில் நான் உறுதியாக இருக்கணும், ராம கைங்கரியத்தை விட மாட்டேன், அதுக்காக எப்படி வேணாலும் பேசுவார் லக்ஷ்மண சுவாமி. இப்போ என்னென்னா பரதன் அப்படிலாம் இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு. முன்னாடி நீ தானே சொன்ன பரதன் கொடுமைக்காரன், கைகேயம்மா பேச்சு கேட்டு போல இருப்பான், அப்படி இருந்தால் நான் விட மாட்டேண்ணா, நான் அதை பண்ணிவிட்டேன், அதுக்கு தான் நீங்கள் இதுன்னு சொல்கிறேன் இல்லைண்ணா. அவனை டக்குன்னு வேற ஒரு வார்த்தை சொல்கிறார் லக்ஷ்மணர். அப்படி பரதன் எதிர்த்தான்னா உடனே நான் சண்டை கிளம்பிடுவேன், நான் எதிர்த்து வதம் பண்ணிவிடுவேன், நான் பயங்கரமாக சண்டை போடுவேன்னு சொல்கிறார் லக்ஷ்மண சுவாமி. ஆனால் அடுத்த க்ஷணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்போ நீ இங்கே இரு லக்ஷ்மணா, நீ அயோத்தியிலே இரு அப்படின்னா, நீ தான் சண்டை போடுன்னு சொல்கிறல, பரதனோட சண்டை போட்டு இங்கே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இல்லைன்னா கௌசல்யமாக தன்னையே காப்பாற்ற முடியும்னா நான் காப்பாற்றணும் அவசியம் இல்லைண்ணா, அவள் தன்னையே காப்பாற்றிருக்கானா, கிராமங்கள்லாம் நிறைய தான தர்மங்கள் பண்ணி வசப்படுத்தியிருக்கானா அப்படின்றார். எப்படி மாற்றி பேசுகிறார் இருப்பார். ஆக மொத்தம் ராம கைங்கரியத்துக்காக என்ன வேணாலும் செப்பக்கட்டு காட்டலாம், எப்படி வேணால் பேசலாம், ஆனால் ராம கைங்கரியம் முக்கியம். அவருடைய குறிக்கோளில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இப்போ லக்ஷ்மண சுவாமி.
அந்த வெச்ச குறி தப்பாது. அதுக்காக எப்படி வேணாலும் பேசுவார். அதே கோபமாக பேசுனதும் ராமருக்காக தான். பரதனை எதிர்க்கிறேன், கை சிறையில் போட்டுறேன், அடிக்கிறேன், தும்சம் பண்ணுறேன்னு சொன்னதும் ராமருக்காக தான். தசரத சிறையில் போட்டேன். இதே பரதனை பற்றி புகழ்ந்து பேசுறதும் ராமருக்காக தான். அப்படியே சரி சண்டைக்கு வந்து இல்லைடா அப்படி வருவான்னு சொன்னேடா நீ அப்படின்னா, அப்போ ஆமாம் வருவான்னு சொன்னல, அப்படி வந்தால் நான் வதம் பண்ணிவிடுன்னு சொல்கிறேன் வதம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. சரி வதம் பண்ணுறதா நீ இங்கே இருன்னு சொன்னால் அதுக்கு முடியாது. இல்லைண்ணா கௌசல்யமாகவே அவங்கள பாதுகாத்துப்பாங்கண்ணா, மக்கள்லாம் சும்மா விட்டுற மாட்டாங்கண்ணா, மக்கள் பாதுகாப்பாங்கண்ணா பரதன் இடத்துலேருந்து அப்படின்னு மாற்றி பேசுகிறாரு லக்ஷ்மண சுவாமி. இப்போ பின்னாடி பாருங்கள், அப்படியே படித்து வரேன் பாருங்கள். சுமித்திரை செல்வனே, என் பொருட்டு நான் சொன்னபடி செய். ஏனென்றால் நாம் இருவரும் காட்டிற்கு போய்விட்டால் நம் தாயார்களுக்கு நம்மிடமிருந்து சௌக்கியம் என்பதே கிடையாது. இவ்வாறு இனிய சொற்களால் கூறப்பட்டவனும் நுட்பம் அறிந்தவனுமான லக்ஷ்மணன் சொல்லாட்சி திறனுடைய ராமனை பார்த்து பதில் சொன்னான். ஏவமுக்தஸ்து ராமேண லக்ஷ்மணா லக்ஷ்ணயாகிரா பிரத்யுவாச ததா ராமம் வாக்கியஜோ வாக்கிய கோவிதம். இவரும் பேசத்தில் திறமை உள்ளவரான், அவரும் பேசத்தில் திறமை உள்ளவரான், அழகாக பேசக்கூடியவர்களாம் ரெண்டு பேரும். இந்த சம்பாஷணை எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ராம கைங்கரியத்தில் வந்து லக்ஷ்மணரை வந்து பரீட்சை பண்ணி பார்க்கணும், அப்படியே நின்னால சந்தோஷம் தான், அவன் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறது. பக்தன் சௌக்கியத்தை பகவான் நினைக்கிறாரு, ஆனால் பகவான் சௌக்கியத்தை பக்தன் நினச்சி, ஆனால் ராம கைங்கரியத்தை பக்தியை விட்டு விலகக்கூடாது, பகவத் கைங்கரியத்தை விட்டு விலகக்கூடாதுன்னு பிடிவாதத்தில் எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்களேன். இப்போ பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ வீரரே, தங்களுடைய பிரபாவ மகிமையினால் பரதன் கோசலையும் சுமித்திரையும் மிகவும் ஆர்வத்துடன் கௌரவமாக பரிபாலிப்பான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. யார் சொல்கிறது? இப்போ லக்ஷ்மண சுவாமி சொல்கிறாரு. அப்படியா? இதுக்கு முன்னாடி இதே வாய்தானே அப்படி அன்றைக்கி அப்படி பேசிச்சு. பரதன் கொடுமைக்காரன், அவன்லாம் வந்து இந்த கையை பேச்சு கேட்டு ஆடுவான், அப்போ நான் அவனை விட மாட்டேன், வதம் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் சண்டை போட்டேன். ஆமாம்ல, அப்படி சொன்னல நான். அவன் சொல்கிற வீரமிக்கரே, அப்படி செல்வ செழிப்பான அரசை பெற்று அதனால் மிகவும் செருக்கடைந்து கெட்ட மனமுடையவனாகி தவறான பாதையில் சென்று அன்னைமார்களை போஷிக்காமல் போனால் கெட்ட புத்தி படைத்தவனும் கொடுமைக்காரனுமான அவனையும் அவனுக்கு ஆதரவாக என்னை எதிர்த்து வரக்கூடியவன் எல்லோரையும் 3 உலக மக்களாயினும் சரி கொன்று போடுவேன் என்பதில் ஐயமில்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன் நீ இங்கே இருந்தேன். கொன்று போடுவேன் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறாரு யார்? லக்ஷ்மணர். அது ராமரில் சிரிக்கிறார். போதுமா? அப்போ எதிர்த்து பிறந்தால் நீ 3 லோகத்தையும் வதம் பண்ணக்கூடியவன் தானே, அவள் பரதன் சப்போர்ட்டாக இருக்கும் எல்லோரையும் வதம் பண்ணக்கூடியவன் தானே, அப்போ அதனால் நீ இங்கேயே அயோத்திக்காங்க. அடுத்தது சொல்கிறாரு, மேலும் சீலமிக்கவரான அடுத்தது சொல்கிறாரு யார்? லக்ஷ்மண சுவாமி. மேலும் நல்ல நடத்தை உடையவளாகிய கௌசல்யா தேவியார் என்னை போன்ற 1000 பேர்களையும் போஷிக்கக்கூடியவர். அவளுக்கு வந்து என்னால் ஆக வேண்டியது என்ன இருக்குது? கௌசல்யம்மாவுக்கு அவளே 1000 வீரர்களை போஷிக்கக்கூடிய சக்தி படைத்தவள். அந்தளவுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்கா. அவர்களெலாம் இவளுக்கு உதவிக்கு வரமாட்டாங்களா? அதான் சொல்ல. ஏனென்றால் தன்னை அண்டி இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கென்றே ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அவர் கைவசம் இருக்கின்றன. புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட அவ்வளோ வீரர்கள் இருக்கும்போது இந்த பரதன் என்ன பண்ண முடியும்? அதனால் அவள் தன்னை காப்பாற்றிக்கொள்ள சக்தி உடையவள் தான். அவளுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க. அதனால் நான் தங்களோட வருவேன். அவ்விதமே கொடையுள்ளம் படைத்த கௌசல்யம்மா தன்னையும் என் தாயாரையும் சுமித்திரையும் காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவள் மற்றும் என்னை போன்ற பல பேர்களையும் போஷித்து பரிபாலிக்கும் சக்தி கொண்டவர். அப்போ நான் அவளை காப்பாற்றுறது? நான் இங்கேருந்து அவள் என்னை காப்பாற்றுவாள். என்னை போல பல வீரர்களை காப்பாற்றக்கூடியவளாச்சு கௌசல்யம்மா. அதனால் தன்னை காப்பாற்றிக்க அவளுக்கு தெரியாதா அப்படின்னு லக்ஷ்மணர் அப்படியே பற்றி போயிட்டார். ராமர் பின்னாடி ஓடணும். எதுக்கு? அங்கே போய் ரத்தக்காய் ரணக்காய் போடுறதுக்கு, மூச்சடைந்து விழத்துக்கு, பிரம்மாஸ்திரத்துலேயும் நாகபாசத்துலேயும் கட்டுப்படுறதுக்கு, சக்தி ஆயுதத்தில் அடிபட்டு விழுந்துறதுக்கு. இதுக்கு தான் அவ்வளோ அவசரப்படுறார் லக்ஷ்மண சுவாமி. லொங்குன்னு ஓடுறதுக்கு, காடாக கஷ்டப்படுறதுக்கு, வனத்துக்கு வனம். ராமர் புலம்புலெல்லாம் கேட்டு, ராமர் திட்டத்தை கேட்டு, ராமருடைய பழி சொல்ல கேட்டு, சீதையினுடைய திரஸ்காரம் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் நடக்குன்னு தெரியாத லக்ஷ்மண சுவாமிக்கு. அவதார புருஷன் தானே. ஆனால் இதெல்லாம் தாங்கிறதுக்கு லொங்குன்னு ஓடி வரணுமா? அப்படி ஒரு ராம கைங்கரியம் முக்கியமான. ஆமாம், என் பகவானுக்காக நான் உயிரை இழக்கணும். ஆமாம், அப்போ என் பகவானுக்காக தான் இந்த வாழ்க்கையே. இந்த சுகபோகங்களை வேலைக்கு சாப்பிட்டு தூங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி இந்த ராமத்தினுடைய ஓடுறதுக்கு இவ்வளோ செப்பக்கட்டு கட்டுறாரு. அதனால் என்னை போல் எவ்வளோ வீரர்களை காப்பாற்றக்கூடியவள் அந்த கௌசல்யே. நான் போய் அவளை காப்பாற்றுறதாவது போனா. அதனால் வேணாம். அவள் எவ்வளோ வீரர்கள், அவள் என்னை போல் பராக்கிரமசாலிகள் வீரர்கள் அவர்களெலாம் வந்து வசியப்படுத்தி
நிறைய தான தர்மங்கள் பண்ணி வசப்படுத்தி வச்சுருக்கா. அந்த வீரர்களே அவள் அந்த தாயாரை காப்பாற்றுவா. அவள் மட்டும் கௌசல்யை தன்னை மட்டும் காப்பாற்ற மாட்டான், என்னுடைய தாயார் சுமித்திரையும் சேர்த்து காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவள். அதனால் நான் என்னால் ஆக வேண்டியது என்ன இருக்குண்ணா, அதனால் நான் அவங்களோட வரணும் அப்படின்னு சொல்லி அவ்விதமே கொடை உள்ளம் படைத்தவள். தன்னையும் என் தாயாரும் மற்றும் என்னை போன்ற பல பேர்களையும் போஷித்து பரிபாலிக்கும் சக்தி கொண்டவள். 23 ததாத்மபரணே சைவ மம மாதுஸ்ததைவ ச பர்யாப்தா மத்விதானாம் ச பரணாய மனஸ்வினி. ஆஹா, இதல்லவா பக்தி. ஆகவே நான் தங்களுடன் வருவதற்கு அனுமதியுங்கள். இதனால் தர்மம் எதுவும் கெட்டு போய்விடாது. நானும் பிறவி பயனை பெற்றவனாவேன். தங்களுக்கு நான் உதவி செய்பவனாக இருப்பேன். உங்களுக்கு உபத்திரம் பண்ண மாட்டேன், உதவி செய்யக்கூடியவனாக இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். தங்கள் வருது குருஷ்வ மம அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியதே கிருதார்த்தோ அகம் பவிஷ்யாமி. நான் என் ஜென்மா சபலமாகுமே உங்கள் கைங்கரியத்தில், ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டா. பகவானே, உங்கள் கைங்கரியத்தில் என்னை ஈடுபட செய்யுங்களேன், என்னை பக்தனாக ஏற்றுக்கொள்ளுங்களேன். இல்லை என்னை ஒரு சேவகனாக இருந்து உங்களுக்கு ஒரு சேவகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுங்களேன். ஒரு பக்தனாக என்னை அங்கீகரிங்க, இல்லை ஒரு சேவகனாக அங்கீகரிங்க. இல்லைனா உங்களுடைய பாதுகாவலனாக நான் வருகின்றேன், எப்படியாவது என்னை அனுமதிச்சா போதும் அப்படின்றார். இங்கே நான் உங்களுக்கு உதவி செய்பவனாக, அதை பாதுகாவலனாக இருப்பேன், உங்களுக்கு உபத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்றார். குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியதே கிருதாத்தோ அகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பதே. என்ன வார்த்தை பாருங்கள், அருமையான ஸ்லோகம் அதெல்லாம். தங்களுக்கு நான் உதவி செய்பவனாக தவச்சார்த்த பிரகல்பதே கிருதாத்தோ அகம் பவிஷ்யாமி. பகவானுக்கு சேவை செய்தோட பகவான் ராம 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 கைங்கரியத்தை விட, ராமநாம சொல்கிறத விட கிருதார்த்தம் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பகவான். தனுராதாய சசரம் கணித்திர பிடகாதரக அக்ரதஸ்தே கமிஷ்யாமி பந்தானம் அனுதர்ஷயன்னு. அம்பும் வில்லும் கையில் ஏந்தியவனாக மண்வெட்டி கூடை சுமந்து கொண்டு பாதையை காட்டிக்கொண்டு தங்களுக்கு முன்னே நடப்பேன். பா, அம்பு வில்லும் கையில் ஏந்தி நடப்பானா. அதே சமயத்தில் விறகு மண்வெட்டி இவைகள்லாம் அந்த சுமைகள், உங்களுடைய சுமைகள் நீங்கள் சுமக்காமல் ஜாலியாக கை வீசின்னு வரணும். நீங்கள் செய்தியும் உங்களுடைய சுமைகள்லாம் நான் சுமப்பேன். நான் சுமந்து கொண்டு முன்னாடி கூடை சுமந்து கொண்டு பாதையை காட்டி கொண்டு தங்களுக்கு முன்னாடி நடப்பேன். அண்ணா இப்படி போங்கண்ணா, இந்த இடத்துல கல் இருக்குது பார்த்து வாங்கண்ணா, இந்த இடத்துல முள் இருக்குது பார்த்து வாங்கண்ணா, அண்ணா இங்கே பாருங்கள் பள்ளம் இருக்குது பார்த்து வாங்க, இங்கே மேடாக இருக்குண்ணா இப்படி வேணா, இங்கே அண்ணா இங்கே வழுக்குண்ணா, இங்கே வழுக்குது பார்த்து வாங்கண்ணா, நான் இங்கே வழவழன்னு இருக்குண்ணா கொஞ்சம் பார்த்து அப்படி தாண்டி வாங்கண்ணா வாண்ணா அப்படின்ட்டு முன்னாடி பாதை காண்பிச்சு கொண்டு, அண்ணா இங்கே தண்ணீராக இருக்குது கொஞ்சம் காலை தூக்கி நட கொஞ்சம் தாண்டி வாங்கண்ணா அப்படின்னு நான் பாதைகளை காட்டிக்கொண்டு, இங்கே கல் இருக்குது இங்கே முள் இருக்குது அதெல்லாம் சுத்தம் பண்ணின்னு, ஏன்னா அப்படியே நில்லண்ணா ஏதோ ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது இருண்ணா அப்படின்னு நான் பாம்பை துரத்திட்டு, வாணா இப்போ வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதையை காட்டிக்கொண்டு நான் உங்களுக்கு முன்னாடி செல்வேன். இப்படி கைங்கரியம் பண்ணுவாராம் லக்ஷ்மண சுவாமி. எப்படி பாருங்கள். அப்போது வில்லும் கையிலேந்தியவனாக மண்வெட்டி கோடை சுமந்து கொண்டு பாதையை காட்டிக்கொண்டு தங்கள் முன்னே நடப்பேன். தினந்தோறும் கிழங்குகள் பழங்கள் மற்றும் காட்டில் தவசிகள் புசிக்கக்கூடிய ஏனைய பண்டங்கள் எவை உள்ளவையோ அவைகளையும் காட்டில் கிடக்கும் மற்ற வஸ்துக்களையும் நித்திய அக்னிஹோத்திரத்துக்கு தேவையான மற்ற பொருட்களையும் தங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். அப்போ பாருங்கள், இந்த பகவானுக்காக என்ன பண்ணுவேன். ஆஹரிஷ்யாமி தே நித்தியம் மூலானிச்ச பலானிச்ச வன்யானி யானி சான்யானி ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹாராணி ஸ்வாஹா ஸ்வ ஆஹாராணி தபஸ்வினாம். அதனால் தங்களுக்கு கொண்டு வந்து தருவேன் இப்படிலாம் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் தாங்கள் விழித்து கொண்டிருக்கும் போதும் உறங்கும் போதும் மற்ற எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன். நீங்கள் விழித்து கொண்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். நீங்கள் விழித்து கொண்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன தூங்கிறதுக்கான அறைகளை நான் கட்டி கொடுப்பேன், பர்ணசாலை கட்டி கொடுப்பேன். அதே சமயம் உங்களுக்கு படுக்கை விரிப்பேன், உங்களுக்கு துணி துவைச்சி போடுவேன், உங்களுக்கு மரபுரியை நான் காசி போடுவேன், எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு எல்லா கைங்கரியங்களையும் நான் பண்ணுவேண்ணா, உங்களுக்கு அதுதான் என் கடமைண்ணா அப்படின்னு சொல்கிறார். எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன். தாங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பிராட்டியாருடன் மலை சிகரங்களில் காற்று வாங்கலாம். உல்லாசமாக நீங்கள் காற்று வாங்கினே ஜாலியாக சஞ்சாரம் பண்ணலாம் உங்கள் மனைவியோட. உங்களுக்கு எல்லா விதமான பணிவிடலை, உங்களுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு நான் தயார் பண்ணிடுவேன், உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன், உங்களுக்கு நல்லா படுக்கிறதுக்கு மெத்தை போடுவேன்,
பஞ்சனி அதாவது புல் படுக்க போடுவேன். உங்களுக்கு எல்லாமே கை கால் பிடிச்சி விடுவேன். உங்களுக்கு தலைவலிச்சுனா தலையை பிடிச்சி விடுவேன். கை கால் வலிச்சுனா கால் பிடிச்சி விடுவேன். உங்களுக்கு பாதையை காட்டி முன்னாடி நடப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் முன்னாடி இருந்த அந்த மிருகங்களையோ ராட்சர்களையும் நான் வதம் பண்ணுவேன். அப்புறம் முன்னாடி வழிகாட்டிட்டு போவேன். பள்ளமடை இத்தனையும் நான் செய்வேண்ணா. நீங்கள் சுதந்திரமாக சல்லாபமாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுன்ற எண்ணமே மறந்துடும். நான் தயவுசெய்து நீங்கள் ஜாலியாக செய்தியோடு உல்லாசமாக இருக்கிறதுக்கான வழிகளை நான் செய்து கொடுப்பேண்ணா அப்படின்ட்டு லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார். பகவானை சௌக்கியமாக வச்சுக்கணும், பகவானை சௌக்கியமாக வச்சுக்கணும், பகவானை சௌக்கியமாக வச்சுக்கணும் மட்டும்தான் பக்தருடைய எண்ணமாக இருக்குமே தவிர தங்கள் சௌக்கியத்தை அவர்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் லக்ஷ்மண சுவாமி உபாக்கியத்தில் நம்ம பார்க்க வேண்டியது. பாருங்கள், பவாம்ஸ்து சக வைதேகியா கிரி சானுஷு ரம்சியதே, ரமித்து கொண்டிருங்கள் கிரி மலை சிகரங்களில் அப்படி காற்று வாங்கின்னு சொல்லுங்கள். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரதா ஸ்வபதஸ்யதே, நீங்கள் விழித்து கொண்டிருக்கும் போதும் தூங்கும் போதும் நான் ஜாக்கிரதையாக அந்த பாதுகாப்பேன் உங்களை. இந்த பேச்சினால் பகவான் அப்படியே இதுக்கு மேலே லக்ஷ்மணரை தடுக்க முடியாத நல்லா தெரிஞ்சு போச்சு. லக்ஷ்மணர் உறுதியாக இருக்கிறார் தெரிஞ்சு போச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷமடைந்து இந்த பேச்சினால் சந்தோஷமடைந்த ராமன், லக்ஷ்மணா தாயார் உட்பட எல்லா நண்பர்களிடமும் சென்று காட்டிற்கு புறப்படுவதை தெரிவித்து விடை பெற்று கொண்டு வா என்று அவனிடம் கூறினார். அப்பா பூரிச்சு போச்சு லக்ஷ்மணருக்கு. அப்படியே காட்டிற்கு அனுமதி கொடுத்த உடனே ராமஸ்துவானேன வாக்கியேன சுப்ரீதா பிரத்யுவாச்சதம் பிரஜா அப்ருச்சஸ்வ சௌமித்ரே சர்வமேவ சுஹருஜனம். அப்போது சொல்கிற ராமஸ்துவனேன வாக்கியேன சுப்ரீதா பிரத்யுவாச்சதம் பிரஜா அப்ருச்சஸ்வ சௌமித்ரே சர்வமேவ சுஹருஜனம். சுப்ரீதா பகவான் சந்தோஷமாக அழிச்சு போனாராம் லக்ஷ்மண சுவாமி. இந்த பக்தியை பார்த்து இப்படி நான் கைங்கரியம் பண்ணுறேன், என்னுடைய சௌக்கியத்தை உங்களுடைய சௌக்கியம் தான் முக்கியம் நினைக்கிறேன் போது இந்த பக்தனை விட்டால் பகவானுக்கு அல்லவா நஷ்டம், பகவானுக்கு நஷ்டம், லக்ஷ்மணருக்கு நஷ்டம் இல்லை. இப்படிப்பட்ட பக்தனை பகவான் கைவிட்டான்னா பகவானுக்கு பெரிய நஷ்டம். அதனால தான் அந்த பகவானுக்கு ஒரு சுப்ரீதம் அடைஞ்சிருக்கிறோம், அதுக்கு மேலே பன்மடங்கு சுப்ரீதனை அடைஞ்சவர் யாருன்னா லக்ஷ்மண சுவாமி. அவ்வளோ ஆனந்தப்படுறார். உடனே யாத்ராதானத்துக்கு தேவையான சாமான்லாம் ரெடி பண்ண சொல்கிறார். அதெல்லாம் பின்னாடி அப்புறமா நடக்கிற விஷயம். நம்ம சும்மா இந்த கட்டை மட்டும் படிக்கணும் திடீர்னு தோணிச்சு படித்தேன், அவ்வளோதான். அப்போ அந்த பக்தியை பாருங்கள், அந்த லக்ஷ்மண சுவாமியுடைய தியாகத்தை பாருங்கள். அங்கே போய் ஒன்றும் சுகபோகமாக சௌக்கியமாக இருக்குது பார்த்தல, கைங்கரிய சௌக்கியம்தான், வேறு எந்த சௌக்கியமும் இல்லை, சுகபோகங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே காட்டில் போய் கஷ்டப்பட தான் போகிறாரு. அதுக்கு இவ்வளவு பிடிவாதம், உயிரை இல்லாட்டி நான் உயிரை விட்டுடுன்றார். எனக்கு சொர்க்கலோகத்தில் வாழ்ந்து கூட விரும்ப மாட்டேன், சௌக்கியம்லாம் எதுவும் விரும்ப மாட்டேன். அப்போ இந்த ராஜ சௌக்கியத்தை நான் விரும்புவேன், அப்போ ஊர் மேலேயே நான் விரும்புவேன். எதுவுமே வேணாம் அண்ணா, உங்களுடைய கைங்கரியம் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ காடுகளில் உங்களுக்கு முன்னாடி சஞ்சரிப்பேன். உங்கள் பாடக்கூடிய பறவைகள் பட்சிகள்லாம் உங்களை தரிசனம் பண்ணுற பாக்கியம், அதை நான் கண்டுக்க ரசிப்பேன். நான் அவைகள்லாம் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடையுது உங்களை தரிசனம் பண்ணி. என்னோட நீங்கள் உல்லாசமாக செஞ்சரிங்கன்னா நம்ம காடுகளில் அழகாக இந்த காட்சிகளில் பறவைகள் மிருகங்கள்லாம் பார்த்து கொண்டு என்னோட நீங்கள் சஞ்சரிக்க போகிறீர்கள் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு பகவத் பக்தியில் அந்த கான்ஃபிடென்ட் வேணும், இந்த பிடிவாதம் வேணும். இந்த பிடிவாதத்தினால் லக்ஷ்மணர்கள்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம். நம்ம சுயநலத்தை தூக்கி மூட்டை கட்டி தூர வச்சுக்கணும். பகவான் சௌக்கியமே பெருசாக மதிக்கணுன்றது தான் லக்ஷ்மண சுவாமிகள்லேருந்து கற்றுக்க வேண்டியது. அது மாதிரி இல்லாமல் பகவானுடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ தான் தபஸ் வாழ்க்கையே அதுதான். தபஸ் வாழ்க்கைன்றது என்னென்னா கஷ்டங்களை நாமளே வருவித்து கொள்வது. அந்த வருவித்து கொள்வது தான் முக்கியம். பகவான் விரும்புகிறார். பகவானுக்காக, அது நமக்காக இல்லை, பகவானுக்காக. நம்ம வசதிகளை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது சுகபோக வாழ்க்கை, அது வேண்டாம். அது கையை கேட்குறது அது இல்லை. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ராமர் பிழை உங்களுங்கன்னு ஓடுறது. ராமன் நான் திட்டினாலும் உயிரே போனாலும் ராமருக்காக உயிர் போகணும் அப்படின்னு ராமர் கைங்கரத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த லக்ஷ்மண சுவாமியுடைய பக்தியை நினச்சி பாருங்கள். ஒரு நிமிஷம் இப்போ நான் படித்தது மட்டும் அப்படியே தியானம் பண்ணி பாருங்கள். என்ன நிலையில் எப்படி அந்த லக்ஷ்மண சுவாமியுடைய ஒரு கால் தூசி பக்தி நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா கூட நம்ம ஜென்மா சாபல்யம் அடைஞ்சிடுச்சு. அதனால் லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனாக, அந்த லக்ஷ்மி அந்த பக்தினா பகவானுடைய கைங்கரிய லக்ஷ்மி, பகவானுடைய பக்தி லக்ஷ்மி, பகவானத்தில் விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியக்கூடாதுன்ற அந்த அனன்ய பக்தி லக்ஷ்மி, அது நமக்குள்ளே வரணும்னா அந்த லக்ஷ்மண சுவாமியை தியானம் பண்ணணும். சரி, இதை எவ்வளோ இப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அப்போது இந்த லக்ஷ்மண பக்தி கொஞ்சம்
பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இன்னும் நிறைய விஷயம் ராமாயணத்தில் அப்படியே கொட்டி கிடக்குது, ராமனுடைய பெருமைகள்லாம். அவங்களுடைய லட்சியமே என்னென்னா, சீதனுடைய லட்சியம் சரி, லக்ஷ்மணனுடைய லட்சியம் சரி, ராமர் தான் லட்சியமே. இன்னொரு இடத்துல சொல்ல போகிறார் என்னென்னா, நானும் சீதையும் ஒரு தண்ணியிலிருந்து மீன் எடுத்து போட்டால் அந்த மீன் எப்படி துடிச்சு இறந்து போயிடுமோ, அதுபோல் மறுபடியும் உலகத்தில் அங்கே பரிசை பண்ண போகிறாரு லக்ஷ்மண சுவாமியினுடைய பக்தியை போகிற வழியில். அப்போ நான் சொல்லுவேன், மீனை எடுத்து கரையில் போட்டால் மீன் எப்படி துடிச்சு உயிரிழந்துடுமோ, அதுபோல் உங்களை பிரிஞ்சு நாங்கள் 2 பேரும் இல்லை, சீதையும் சரி நானும் சரி உயிரை விட்டுடுவோம் அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி சொல்கிறாரு பின்னாடி. அப்படியேப்பட்ட ஒரு அனன்ய பக்தி ராமர் இடத்துல லக்ஷ்மண சுவாமிக்கு. இதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் கூட பக்தி பண்ணுவாங்களா, அப்படிலாம் இருந்திருக்காங்களே ராம கைங்கரியத்தில். இந்த விளையாட்டாக நம்ம சொல்லிட்டோம், இதெல்லாம் தியானம் பண்ண வேண்டிய விஷயங்கள். பகவானை அந்தரங்கத்தில் வச்சு இந்த லக்ஷ்மண சுவாமி பக்தியை தியானம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ராம 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 श्री रामनाम संकीर्तन की जय, श्रीमद रामायण भगवान की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधुमंडल की जय, राम राम लक्ष्मण स्वामी की जय, राम 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 राम।